கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு வரப்போகிறார் என்பதற்கு சபையிலையும் உலகத்திலையும் உண்டாயிருக்கிற அடையாளங்களை பார்த்து நம்ம உறுதிப்படுவதற்கு ஏதுவான ஒரு போதனையை நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப இன்ட்ரோடக்ஷனும் இல்லாமல் சுருக்கமாக அந்த குறிப்புகளை வாசித்து அந்த கருத்துக்களை மாத்திரம் அறிந்து கொள்வோம். சபை விழுந்துவிடும் என்பது இரண்டாம் வருகைக்கான ஒரு அடையாளம். இதை எப்படி அடையாளமா பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசி சொல்லும் போது சபையானது விழும் தருவாயில் இருப்பது போல் தோன்றலாம். அப்படின்னா அது விழுந்துரும்பா அப்படின்னு சொல்ற நிலையில நீங்க சபையை பார்க்கலாம். ஆனால் அது விழாது. அது எப்படி விழாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சீயோனில் உள்ள பாவிகள் சலித்து வெளியேற்றப்படும் பொழுது அது அப்படியே இருக்கும். மதிப்புமிக்க கோதுமை மணிகளில் இருந்து பதர் நீக்கப்பட்டது. அதாவது சபை விழுகிற மாதிரி தோணும், ஆனா விழாது. ஏன் விழாது அப்படின்னு சொன்னா, சபையில் இருக்கிற பதரெல்லாம் நீக்கப்பட்டுரும், சபை அப்படியே இருக்கும். சபை பரிசுத்தமாக்கப்பட்ட சபை அதனுடைய வேலையை செய்யும் என்பதுதான் தீர்க்கதரிசியினுடைய அந்த கருத்து. சரி, இதை சுத்திகரிக்கிற அந்த வேலையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசியினுடைய அவருடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது இதற்கு முன்பாக ஒரு பெரிய பாடம் இருக்கு. அந்த சபை எப்படி சுத்திகரிக்கப்படும், எப்போ சுத்திகரிக்கப்படும், நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்குது. அதை நம்ம பிற்பாடு அதை பார்க்கலாம். இப்போ அதன் அடிப்படையில் அதெல்லாம் மனதில் வச்சு இங்கே அதை குறிப்புகளுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. சபை சுத்திகரிக்கப்பட்ட பின்பே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் பின்மாரியின் ஊழியம் நடைபெறும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அப்படியானால் இரண்டாம் வகைக்கு முன்பாக சபை சுத்திகரிக்கப்படுவது இரண்டாம் வகைக்கான ஒரு அடையாளமாகும். சபை சுத்திகரிக்கப்பட்டாதான் ஊழியம் நடக்கும். சுத்திகரிக்கப்படாத சபையை கொண்டு ஆண்டவர் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப சுத்திகரிக்கப்படுகிற அந்த அனுபவம் இரண்டாம் ஊழியத்திற்கு ஒரு அடையாளம். அது நடந்தாதான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். இப்ப சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் சபை முழுமையாக விழுந்துவிடும். அந்த அந்த லெவல் விழுந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு லெவல் வரணும். அந்த விழுந்துவிடும் அந்த தருவாயில இருக்க வேண்டும். அப்பதான் அந்த சுத்திகரிப்பு நடக்கும். இனி சபைக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்கிற ஒரு நிலை உண்டாக வேண்டும். அந்த நிலையில தான் ஆண்டவர் சபையை சுத்திகரிப்பார். அப்படியானால் சபையின் விழுகை இரண்டாம் வருகைக்கான முன் அடையாளம் என்பது வெளிப்படுகிறது. சபை விழுகிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இயேசுனுடைய வருகை துரிதம். எந்த அளவுக்கு அது விழணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஞாயிறு ஓய்வு சட்டம் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் அடைகிற அளவுக்கு அது வரணும். அந்த இடம் வந்தா தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா சபையை சுத்திகரிப்பார். நம்ம சபையினுடைய விழுகையே சரித்திர நெடுகிலும் பார்த்திருக்கிறோம். தீர்க்கதரிசியின் காலத்திலே சபை விழுகிற அனுபவத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா எந்த அனுபவம் வரணும் அப்படின்னு சொன்னா, அவங்க ஞாயிறு ஓய்வை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கும் அளவுக்கும் அந்த மனதும் அந்த சபையினுடைய நோக்கம் அப்படி வருகிற அளவுக்கு அது தோன்ற வேண்டும். அப்படி தோன்றும் பொழுது சபை விழுந்துற அந்த அந்த விழுகையினுடைய அளவுக்கு தோன்றும் பொழுது இயேசுனுடைய வருகை துரிதமாய் இருக்கிறது என்பதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சபை சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டாகும் அளவுக்கு சபையின் விழுகை. அதை எப்படி இன்னொருக்காக பார்க்கும் பொழுது விரைவாக நடக்க போகும். இன்னைக்கு வாஸ்து காட்டினாங்க, ஷீலா சிஸ்டர் வாசித்தாங்க. அந்த இடத்துல உள்ள குறிப்பு தான் இது. அவங்க வேற பகுதியில வாசித்தாங்க, நான் வேற பகுதியிலிருந்து எடுத்திருக்கிறேன். விரைவாக நடக்க போகும் பெரிய சலித்தெடுக்கின்றதில் இஸ்ரவேலுடைய பலத்தை நம்மால் மேன்மையாக அளக்க முடியும். மிருகத்தின் முத்திரை நம் மீது வற்புறுத்தப்படும். இந்த நேரத்தில் சபை தூய்மையற்று பொன்புரிக்கும். அப்போ மிருகத்தின் முத்திரை வர வேண்டும். மிருகத்தின் முத்திரை தோன்றும் போதுதான் சபை சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. அதாவது சபை எதுக்கு முந்தி சுத்திகரிக்கப்பட போறது இல்லைன்னா மிருகத்தின் முத்திரை தோன்றுகிறதுக்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட போறதில்லை. இப்ப மிருகத்தின் முத்திரையின் மூலமா தான் சபை நிச்சயப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. அப்படியானால் உலகம் உண்டாக்கும் சட்டமான ஞாயிறு ஓய்வை ஏதோ ஒரு வகையில நியாயப்படுத்தி விசுவாசிகள் அதை பின்பற்ற சபை தூண்டுகிறது. அது தேவன் சபையை சுத்திகரிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது. அப்படியானால் ஞாயிறு ஓய்வை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு சபையினுடைய தலைமை முற்படுவதுதான் சபையினுடைய முழுமையான விழுகையாகும். அதுவரைக்கும் கிறிஸ்துவை போல நீடிய பொறுமை உள்ளவர்களாக சபையில இருக்க வேண்டும்.
இப்போ ஒண்ணு நமக்கு தெரியுது, சபை விழணும். சபை விழுந்தாத்தான் ஆண்டவர் சபையை சுத்திகரிக்க முடியும். அஹ் அவருடைய வருகையினுடைய துரிதம் நம்ம கண்களுக்கு முன்பாக தெரிய வரும். அப்ப சபை எந்த அளவுக்கு விழணும் அப்படின்னு சொன்னா, போப்புவாலே கொண்டு வரப்பட போகிற அல்லது அமெரிக்கா தேசத்தினால் அறிவிக்கப்பட போகிற ஞாயிறு ஓய்வை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு சபை விழ வேண்டும். தீர்க்கதரிசி இதை சொல்றாங்க. நம்ம அதை கற்பனையாக நம்ம இல்லை, அன்று அதுக்கு ஒரு குறிப்பும் கிடைத்தது. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளும் ஜனங்களோடு ஒரு சர்ச்சையை வைத்திருக்கிறார். தேவனுடைய சபையோடு, தேவனுடைய ஜனங்களோடு கூட. இந்த சர்ச்சையில் பொறுப்பான பதவிகளில் எங்கன்னு பார்த்துக்கிடுங்க, அட் தி போஸ்ட். இன்னைக்கு சபை வேண்டியதில்லை, நிர்வாகம் வேண்டியதில்லை அப்படின்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. நிர்வாகத்தில் இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் உள்ள மனிதர்கள் நெகேமியாவை பின்பற்றி போக்கிற்கு நேர் எதிரான போக்கை எடுப்பார்கள். நெகேமியா என்ன செஞ்சாருன்னா, சபைக்குள்ள சீர்திருத்தத்தை கொண்டு வருவாரு, ஓய்வு நாள் காரியங்களில் எல்லாம் சீர்திருத்தம் கொண்டு வருவாரு. இந்த சபையினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற தலைமை பீடத்தில் இருக்கிறவர்கள் என்ன போக்கு எடுப்பாங்க, அதுக்கு நேர் எதிராக எடுப்பார்கள், சீர்கேடுக்கு எடுப்பார்கள். அவர்கள் ஓய்வு நாளை தாங்களே புறக்கணிப்பார்கள், வெறுப்பார்கள் என்பது மட்டுமல்லாமல் சம்பிரதாயம் மற்றும் பாரம்பரியம் என்ற குப்பைகளுக்கு அடியில் அதை புதைப்பதின் மூலம் அதை மற்றவர்களிடமிருந்து மறைக்க முயற்சிப்பார்கள். யார் செய்ய போறா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. யாருகிட்ட? தேவனுடைய ஜனத்திடத்துல. அதை சும்மா ஈஸியா சொல்லிட்டாங்க, அழகா இருக்கு பாரம்பரியம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு, அதெல்லாம் நம்ம சும்மா ட்ரெடிஷனல் இதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாக்கு போக்கு உருவாக்கி அழகா கொண்டு வருவாங்க. அந்த பிக்சர் எப்படி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். சபைகளிலும் திறந்த வெளியில் பெரிய கூட்டங்களிலும் எஃபோர்ட் மீட்டிங்ஸ் வச்சுக்கிடுங்க. வாரத்தின் முதல் நாளை கடைபிடிக்க வேண்டியதின் அவசியத்தை ஊழியர்கள் மக்களிடம் வலியுறுத்துவார்கள். எங்க எதை வச்சாலும் முதலாம் நாளை கடைபிடிக்கணும்ப்பா, அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி யார் பிரசங்கம் பண்ண போறா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட். கடலிலும் அந்த டைமை குறித்து எழுதுறாங்க என்ன நடக்கணும். கடலிலும் நிலத்திலும் பேரழிவுகள் உள்ளன. இந்த பேரழிவுகள் அதிகாரத்துக்கும் இந்த பேரழிவுகள் அதிகரிக்கும். ஒரு பேரழிவை தொடர்ந்து மற்றொரு பேரழிவு ஏற்படும். அழிவு வரப்போது அது தொடர்ந்து ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு உண்டாகிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை அலட்சியம் செய்வதன் மூலம் தேவனின் கோபத்தை உலகத்தின் மீது கொண்டு வருபவர்களாக நேர்மையாக ஓய்வு நாளை கடைபிடிப்பவர்கள் சிறிய குழுவை சுட்டி காட்டப்படும். உண்மையான சாத்தா அங்க காட்டுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முந்தைய இவங்க தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி பேசுறதுல ஒரு கூட்டம் யாருன்னா செவன்த் டே அட்வென்டிஸ்ட். அப்ப நமக்கு இப்ப நல்லா தெரியுது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை எந்த அளவுக்கு விழணும் அப்படின்னு சொன்னா, முதலாம் நாள் தொழுகையை ஏற்றுக்கொள்ளுற அளவுக்கு அந்த மனநிலை அவர்களிடத்துல உருவாகிறத நம்ம பார்க்க வேண்டும். அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா இயேசுவினுடைய வருகை துரிதம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். சரி, மிருகத்தின் முத்திரையான ஞாயிறு ஓய்வை அங்கீகரிக்க சபை ஆயத்தமாகிறதை பார்த்தால் இயேசுவின் 2ஆம் வருகையின் அருகாமையை உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக மிருகத்தின் முத்திரை தோன்றுவதற்கான சூழ்நிலை உலகத்தில் உண்டாயிற்றா என்பதை அறிய வேண்டும். இதை நான் ரொம்ப டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் இங்க வைக்கல. ஏன்னா பூமியில ரோம் எப்படி ஞாயிறு ஓய்வை கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகிறது என்பதற்கு பழைய இடங்களிலும் அந்த ஆதாரங்களே நான் சொல்லி பிரசங்கித்து இருக்கிறேன். அதனால அந்த என்ன செய்கிறாங்கிறத கருத்தை மாத்திரம் நான் இங்க கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகிறேன். சாத்தான் தன்னுடைய அடையாளமான ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு பல முனைகளில் முயற்சி செய்தாலும் இப்போது பூமியில் உண்டாகும் அழிவை காரணம் காட்டி பூமியை அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்கு ஞாயிறு ஓய்வு அவசியம் என்று அவன் உலகத்தை வலியுறுத்தி வருவதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் உலகில் வரப்போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. அவங்க பல ரூபங்கள்ல அதை முயற்சி பண்ணாங்க. இப்போ அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பூமி அழிய போகிறது, இந்த அழிவிலிருந்து பூமியை காப்பாற்றணும், அதற்கு ஞாயிறு ஓய்வு அவசியம் என்கிற அந்த ஒரு நிலைப்பாடு தான். அதற்காக தான் அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஏவுதலின்படி உலகம் ஒன்றுபட்டு ஞாயிறு ஓய்வு சட்டத்தை கொண்டு வரும். ஆண்டவர் தான் ஏவப்படுறார் உலகத்தை ஒன்றுபடுத்துவதற்கு. தேவன் தம்முடைய சபைக்கு நியாய தீர்ப்பை முடித்தவுடன் தேவனுடைய சபையின் மீது உள்ள தம்முடைய கோபத்தை
வெளிப்படுத்தும்படி தேவன் பூமியை அசைப்பார் என்றும் அதைத் தொடர்ந்து வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் பின்மாறி ஊழியம் நடக்கும் என்றும் தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார்கள். பின்மாறு ஊழியம் உண்டாக சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். சபை சுத்திகரிக்கப்படுவதற்கு நியாயராசிப்பு சட்டம் வர வேண்டும். அப்படியானால் தேவன் பூமியை அசைக்கும் போது நியாயராசிப்பு சட்டம் தோன்றுவது வெளிப்படுகிறது. சாத்தானும் பூமியின் அழிவை காரணம் காட்டி நியாயரோவை கொண்டு வர பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். உலகத்தை ஒன்றுபடுத்த தேவன் ஏற்படுத்த போகும் அழிவும் பூமியின் அழிவை காரணம் காட்டி ஞாயிறு ஓய்வு சட்டத்தை கொண்டு வர சாத்தான் எடுக்கும் பிரயாசமும் இணைந்து இருப்பதால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் சடுதியில் வருவோம் என்பது வெளிப்படுகிறது. இப்ப ஞாயிறாசிப்பு சட்டம் வரப்போகிறது. இது போதுமானது. இது போதுமானது. ஞாயிறாசிப்பு சட்டம் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் பூமியை அசைப்பேன் இருக்கிற ஒரு அழிவு உண்டாகும் போது நமக்கு தெரியுது. சாத்தான் அழிவை காரணம் கட்டி ஞாயிறு ஓய்வை கொண்டு வரதுக்கு பிரயாசப்படுறான். அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு இசைவான ஒரு பிரயாசம் யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னா சாத்தானத்துல இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன வரப்போகுதுன்னா ஞாயிறாசிப்பு சட்டம் வரப்போகுது. இதுக்கு மேல நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. ஞாயிறாசிப்பு சட்டம் வருவதற்கான முன் அடையாளமும் உண்டாயிடுச்சு. ஞாயிறாசிப்பு வரும்போது முன் அடையாளம் இருக்கும். அந்த முன் அடையாளங்களும் உண்டாயிடுச்சு. என்ன முன் அடையாளம்? ஞாயிறாசிப்பு சட்டத்தின் மூலம் உலகம் ஒரு தலைமையின் கீழ் வரும் என்றும் அதுவும் இயற்கையின் அழிவை காரணமும் கொண்டு வரும் என்பதும் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வாய்ப்பு இல்லை என்றும் அது ஆவிக்குரிய ரீதியிலானது என்றும் வேத வல்லுநர்கள், சபையினுடைய வேத வல்லுநர்கள் முடிவு செய்திருக்கிற நேரத்தில் தான் கொரோனா வைரஸ் மூலம் உலகம் ஒரு தலைமையின் கீழ் செயல்படும் என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். இந்த ஞாயிறாசிப்பு சட்டம் வரப்போகிறது என்பதற்கு முன் அடையாளமாக தேவனால் காட்டப்பட்டது. இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பைபிள்ல இல்லைல்ல. கொள்ளை நோய் வரும்னு இருக்கு. ஆனா உலகம் முழுவதும் ஒரு கொள்ளை நோய் வந்து ஒரு தலைமை சொல்லுகிறத உலகமே கேட்கிற ஒரு நிலை அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது. கொள்ளை நோய் சும்மா வரும்போது அப்படி ஒரு கொள்ளை நோயா தான் கொரோனாவை பார்க்கறதுக்கு பிரயாசப்படுறாங்க. ஆனா ஞாயிறு ஓய்வு சட்டம் வரும்போது ஒரு தலைமையின் கீழே உலகம் முழுசும் வந்துரும் அப்படின்னு சொல்றோம். அது வராதுப்பா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கொரோனா வைரஸ் வந்து ஒரு சின்ன அழிவு உலகத்தை ஒன்றுபடுத்தி விட்டது. ஒரு தலைமையின் கீழே கொண்டு வந்து விட்டது. இப்ப நம்ம படிச்சிருக்கப்படி உலக இனச்சனம் அழியும், தேவன் அசைப்பார். அந்த அழிவின் அடிப்படையில ஞாயிறு ஓய்வு வரப்போகிறது. அப்போ இந்த கொரோனா வைரஸ் நமக்கு என்னதான் இருக்குன்னா ஒரு முன்னடையாளமா இருக்குது. ஒரு சின்ன அழிவினால உலகம் உண்டு விட போகும் அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. அடுத்த அழிவினால நிஜமான ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்து விடும். எருசலேமின் அழிவுக்கான நிஜ அடையாளத்துக்கு முன் தோன்றி சொல்லப்படாத அடையாளங்கள். எருசலேம் அழைக்கப்படுறதுக்கு ஆண்டவர் அடையாளம் சொல்லியிருந்தாரு. என்ன அடையாளம் சொல்லியிருந்தாருன்னா, உங்களை சுத்தி ரோம ராஜ்யத்தினுடைய வீரர்கள் பாலாக்கு அருவருக்கு வந்து நிற்கும். அதை காணும் போது நீங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு முந்தைய ஆண்டவர் சில அடையாளம் காட்டுவார். அந்த அடையாளங்கள் அவர் சொல்லலை. என்ன அடையாளம் காட்டியிருக்காருன்னு பாருங்க. அடையாளங்களும் அதிசயங்களும் தோன்றி பேரழிவு மற்றும் அழிவு முன்னறிவித்தன. நள்ளிரவில் இயற்கைக்கு மாறான ஒளி ஆலயத்தின் மீதும் பலிபீடத்தின் மீதும் பிரகாசித்தது. சூரியன் மறையும் நேரத்தில் மேகங்களின் மீது தேர்களும் போர் வீரர்களும் போருக்கு திரண்டு வருவது படமாக்கப்பட்டது. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. அப்படி சில நேரம் பார்ப்போம், மேகங்களை பார்க்கும்போது அந்த சாயல் தெரியும். ஆனா அப்படியே அங்கே படமாக்கி அதை காட்டி இருக்கிறார். ஆலயத்தின் இரவில் ஊழியம் செய்த ஆசாரியர்கள் மர்மமான சத்தத்தால் தீயடைந்தனர். பூமி அதிர்ந்தது. நாம் இங்கே இருந்து புறப்படுவோம் என்று கூப்பிடும் குரல்கள் திரளாக கேட்டன. நடப்பாதையில் ஆழமாக கட்டப்பட்டிருந்த பிரம்மாண்டமான இரும்பு கம்பிகளால் பாதுகாக்கப்பட்டிருந்த கிழக்கத்திய வாயில் 20 பேரால் மூட முடியாத அளவுக்கு கனமாக இருந்தது. அது அந்த நள்ளிரவில் கண்ணுக்கு தெரியாத வகையில் திறக்கப்பட்டது. இந்த அடையாளங்கள்லாம் காட்டப்பட்ட பின்பு, கண்ணுக்கு தெரியாத அடையாளங்கள்லாம் அறிவிக்கப்படாத அடையாளங்கள்லாம் காட்டப்பட்ட பின்பு, உண்மையான ரோமர் ராஜ்யம் அவருடைய போர் வீரர்களாலே எருசலேம் நகரத்தை சுற்றி வளைத்தார்கள். இப்பவும் நமக்கு ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துக்கு இசைவாக ஒரு அடையாளம் காட்டப்பட்டுச்சு. என்னதான் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அடையாளம் இருக்குது. நியூயார்க் பட்டணத்துல ஒரு பூமி அதிர்ச்சி, அதான் அடையாளமாய் பார்க்கிறவர்கள் தான் அடையாளமாய் பார்க்க முடியும். ஏன்னா அதை தொடர்ந்து நமக்கு நிஜமான அடையாளம் எங்க இருக்குன்னா, அமெரிக்காவில் நியூயார்க்ல இருந்து ஆரம்பிச்சு உலகம் முழுவதும் வரும் அப்படின்னு படிச்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த சின்ன அதிர்ச்சி ஒரு அடையாளமாக என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது. எருசலேம் நகரம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனால் அறிவிக்கப்படாத அடையாளங்கள் காட்டப்பட்டது போல
கொரோனா வைரஸ் என்பதும் ஞாயிறாசிரிப்பு சட்டம் வரப்போவதற்கு முன்பே தேவனால் காட்டப்பட்ட அறிவிக்கப்படாத அடையாளமாகும். தேவனால் காட்டப்பட்ட அறிவிக்கப்படாத அடையாளங்களை தொடர்ந்து நிஜ அடையாளம் தோன்றி எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. அப்படி போல கொரோனா வைரஸ் அறிவிக்கப்படாத அடையாளமாக தோன்றிவிட்டதால் அதை தொடர்ந்து நிஜ அடையாளமான ஞாயிறாசிரிப்பு சட்டம் சடுதியில் வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் பட வேண்டியது இல்லை. சரிங்களா? ஞாயிறாசிரிப்பு சட்டம் வரும்பொழுது சபை என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதை கொரோனா வைரஸ் காலத்தில் சபை எடுத்த நிலைப்பாட்டின் மூலம் தேவன் வெளிப்படுத்துறோம். சபைக்குள்ள போறோம். உலகத்தினுடைய அந்த செயல்பாடுல ஞாயிறாசிரிப்பு சட்டம் வருகிறதுக்கு எந்த தடையும் இல்லை. எல்லாம் ரெடியா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், என் தேவன் எழும்பி பூமியை அசைக்க வேண்டும். அவர் அசைச்சிட்டாருன்னா ஞாயிறாசிரிப்பு சட்டம் வந்துடும். எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப சபை அந்த ஞாயிறாசிரிப்பு சட்டம் வரும்போது என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படிங்கிறத கொரோனா வைரஸ் அந்த காலத்துல உலகத்தோடு இருந்த உலகத்தால் வெளிப்படுத்தப்பட்டிருந்த சட்டங்களை குறித்து சபை என்ன முடிவு எடுத்துச்சோ அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். கொரோனா வைரஸ் காலத்தில் தடுப்பூசி போடும்படியாக உலகம் ஏற்படுத்திய சட்டத்தை சபை அங்கீகரித்து சபையில் வேலை செய்கிறவர்களை தடுப்பூசி போடும்படி கட்டாயப்படுத்தியது. ஆக்சுவலி நம்ம ஹெல்த் பிரின்சிபல்ஸ் படி தடுப்பூசி போடக்கூடாது. சபை என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கணும், இல்லை எங்க சரீர இதுபடி நாங்கள் என்ன செய்ய முடியாது, தடுப்பூசி போட முடியாது அப்படிங்கிற ஸ்டாண்டை தான் நம்ம எடுத்துருக்கணும். நாங்கள் யாரையும் போட சொல்லி வற்புறுத்த மாட்டோம். போடுகிறவர்கள் போட்டுக்கொள்ளலாம், போடக்கூடாதவர்களை எங்களுக்கு விதிவிலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம். ஆனால் சபை அப்படி எடுக்கல. அது எப்படி ஸ்டாண்ட் எடுக்குதுன்னு சொன்னா ஒரு நியாயம் எடுக்குது, ஒரு காரணம் எடுக்கிறது. என்ன காரணம் எடுக்குதுன்னு சொன்னா, அந்த காலத்துல ஊழியக்காரர்களாக மிஷினரிகளாக அயல்நாட்டு ஊழியக்காரர்களாக போகும் பொழுது அந்தந்த நாட்டுகளுக்கு இதன்படி அவர்கள் தடுப்பூசி போட வேண்டும். அப்போ ஊழியத்துக்கு தடுப்பூசி போட்டாங்களா, அதனால இதையும் நம்ம போட்டுக்கலாம், ஒரு அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கு தானே. எந்தவித ஒப்பீடும் பண்ண முடியாத ஒரு உதாரணத்தை எடுத்து ஒப்பீடு பண்ணுகிறது பண்ணி கைவிட்டுடுச்சு. விசுவாசிகள் அநேகர் அந்த தடுப்பூசி போட்டதுனால மரணத்துக்குள்ளாக போனதும் அதெல்லாம் சம்பவம் நடந்துச்சு. வேலையால் இருந்து நின்னதும், போட மாட்டேன்னவர்களுக்கு சபை எந்த விதத்திலும் உதவ மாட்டேன் அப்படின்னு அது சொல்லிடுச்சு. அரசாங்கம் ஞாயிறாசிரிப்பு சட்டத்தை அறிவிக்கும் போது சபை அதை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதற்கு இது முன் அடையாளமாக உள்ளது. ஒரு காரணம் காட்டி தடுப்பூசி நம்ம ஹெல்த் பிரின்சிபிளுக்கு அகேன்ஸ்ட் ஆனது, நம்ம போதிக்கிற சுகாதார கொள்கைக்கு எதிரானது. விருப்பம்ல போட்டுக்கலாம், ஆனா அதை போடணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை சபை எடுத்தது என்ன வெளிப்படுத்துது? நான் எப்படி பாக்குறேன்னா, எடுத்துட்டான் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கல. நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னா, இதே மாதிரி அது ஞாயிறு ஓய்வு சட்டம் வரும் பொழுதும் காரணம் காட்டி, என்ன காரணம் காட்டும்? உலகமே அழிதுப்பா, உலகத்தினுடைய நலன் நம்ம முக்கியம், பூமியை நம்ம காக்கணும். இல்ல, நம்ம ஒரு சின்ன கூட்டம் தானே. இந்த ஓய்வு நாள் என்ன பெரிய நாளா? ஆண்டவர் எல்லா நாளும் ஒன்றுதான், எடுத்து அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆம், இரண்டாம் வருகை, இயேசுவின் இரண்டாம் வருகை நடக்கப் போகிறது என்பதற்கு சபையின் இந்த செயல்பாடு முன்னடையாளமாக இருக்கிறது. சரி, தொடர்ந்து நம்ம படிக்க போறோம், சபை என்ன செய்கிறது என்று சொல்லி. இது ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட். அரசாங்க சட்டத்திற்கு எதிராக சபையின் கோட்பாட்டை பின்பற்ற தனி மனிதனுக்கு சபை உதவாது. இது யாரு சொன்னா அப்படின்னா, நான் அந்த யூடியூப் சேனலுடைய அந்த லிங்க் அதில் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். போதகர் கனோவ் டியோப், அவர் பப்ளிக் அஃபேர்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் லிபர்ட்டி டைரக்டர், எங்கன்னா ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் எஸ்டிஏ, மிகவும் பவர்ஃபுல் பர்சன். அவர் என்ன கிளைம் பண்ணுவார்னா, சபையினுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் தான் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுவார். நான் சொல்ற வார்த்தைகள் சபையினுடைய கோட்பாடுகளை அறிந்து, சபையினுடைய கோட்பாடுகளை சபை எடுத்த தீர்மானங்களின் அடிப்படையில் தான் நான் பேசுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரு இந்த தடுப்பூசி குறித்து எல்லாரும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சபை தப்பா முடிவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு பிரயாசப்படும் பொழுது ஜெனரல் கான்ஃபரன்ஸ் அந்த அந்த அவருடைய பேச்சை நான் அதை மொழியாக்கம் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அதுல இருந்து ஆங்கிலத்தில் எடுத்து அதை நான் மொழியாக்கம் பண்ணியிருக்கிறேன். ஜெனரல் கான்ஃபரன்ஸ் தடுப்பூசி ஊக்குவிப்பதாக மக்கள் குற்றம் சாட்ட தொடங்குகின்றனர். நாங்கள் அப்படி செய்யவில்லை, அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்ற, நான் அப்படி செய்யலைன்னு சொன்ன உடனே எடுத்து மக்கள், நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரல. அவங்க இப்போ உடனே எடுத்து இங்க பாரு இங்க ஆதரிச்சிருக்காங்க, இங்க பாரு இங்க ஆதரிச்சிருக்காங்க, ஜெனரல் கான்ஃபரன்ஸ் சொல்லிச்சு, நீ இவர் அது கட்டாயப்படுத்திருக்காரு அப்படின்னு எடுத்து போட்டு பொய் சொல்றாருன்னு சொல்லி அவரை கடுமையா பேசிட்டாங்க. தடுப்பூசி போட மறுக்க அட்வென்டிஸ்டுகளுக்கு மனசாட்சியின் சுதந்திரம் உள்ளது, அது 100%. மறுக்கிறதுக்கும் போடுறதுக்கும் சுதந்திரம் உள்ளது. சபை என்ன நிலைப்பாடு எடுக்குது என்பதுதான் முக்கியம்.
அதுல இன்னும் ஒரு தொடர் சொல்ற பாருங்க. இருப்பினும் சபை அந்த நபருக்காக நிற்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. ஐயா, சபையில எந்த நாள்ல தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறது உங்க சுதந்திரம். எந்த நாள்லையும் தொழுது கொள்ளலாம். ஓய்வு நாள்ல தான் தொழுது கொள்வேன் அப்படின்னு ஒரு தனி மனிதன் நின்றால் சபை அதற்கு பொறுப்பு அல்ல. தனி மனிதர்கள் தான் நிற்கப் போகிறார்கள் கடைசி நாட்களிலே. சபை அதுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல என்று சொல்லும். ஆண்டவர் சபையை சுத்திகரித்து ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான ஊழியத்தை என்ன செஞ்சிருவார், துவங்கிருவார். இப்போ என்ன, அந்த அந்த கொரோனா வைரஸ்க்குள்ள நடந்த சம்பவங்கள அன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு ஆளாளுக்கு பேச போய் நமக்கு அது தெரிகிறது. அவைகளெல்லாம் ஆண்டவர் நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அ அவர்கள் புரிந்து கொண்டது போல அல்ல. நான் வேற மாரி அத புரிந்து கொள்கிறேன். இது எனக்கு என்ன புரியுதோ, என் சபை என்ன செய்ய போகிறது என்பத முன்னாடியே ஆண்டவர் காட்டிட்டார். முன்னாடியே காட்டிட்டார். எப்படி தடுப்பூசி போடுவது நம்முடைய சுகாதார கொள்கைகளுக்கு எதிரானதோ, அந்த கொள்கைகள எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு சபை பொறுப்பு இல்ல. அப்படி போலத்தான் கடைசி நாட்களிலே ஓய்வு நாள் ஆசரிக்கிற பிள்ளைகளுக்கு, தனி மனிதர்களுக்கு சபை பொறுப்பு அல்ல என்று சொல்லும். ஏன் என்று சொன்னால், சபை எப்படி தடுப்பூசி போடுவதை அங்கீகரித்ததோ, அப்படி போல ஞாயிறு ஓய்வு சட்டத்தையும் அங்கீகரிக்கும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது சபை என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்பதை கொரோனா வைரஸ் காலத்தில் சபை எடுத்த நிலைப்பாட்டின் மூலம் தேவன் வெளிப்படுத்தியுள்ளார். கொரோனா தடுப்பு ஊசியை சபை அங்கீகரித்தது போல ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தையும் அங்கீகரிக்கும். அதோடு கூட ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தையும் பின்பற்ற தனிமனித உரிமை என்று விட்டுவிடும். மேலும் அதற்காக வக்காலத்து வாங்கவும் செய்யும். எதுக்கு? ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துக்கு என்பதையும் சபை தலைமை வெளிப்படுத்துகிறது. இப்ப இத வச்சுக்கிட்டு சபை ரெடி ஆயிற்று அப்படின்னா நான் சொல்றதுக்கு இல்ல. இது இது எந்த நிலைப்பாடை எடுக்கும் என்கிறதுக்கு ஒரு முன் உதாரணம். இந்த கொரோனா ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துக்கு ஒரு முன் உதாரணம்ல. அந்த முன் உதாரணத்துல சபை எப்படி செயல்பட்டது என்பதை நான் பார்க்கும் பொழுது, சபை என்ன முடிவு எடுக்கும் என்பதற்கு ஒரு முன் உதாரணத்தை நான் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அறிவிக்கப்படும் பொழுது அதை அங்கீகரிக்க சபை ஆயத்தமானதையும் சபையின் செயல்பாட்டில் பார்க்க முடிகிறது. இப்ப சபை ப்ரிப்பேர் ஆகுது. கொரோனா வைரஸ்ல வச்சு நம்ம சிம்பிளா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். ஆனா அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சபை ஆயத்தமாகிறத நம்ம என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். நமது பணியின் பொதுவான அம்சங்களில் எந்த மாற்றமும் இருக்காது. தீர்க்க தரிசனம் செய்ததைப் போலவே தெளிவாகவும் தனித்தன்மையோடும் நிற்க வேண்டும். உலகத்தோடு கூற்று சேர்வதன் மூலம் நாம் இன்னும் அதிகமாகவும் அதிகமாக சாதிக்க முடியும் என்று நினைத்து நாம் உலகத்துடன் எந்த கூற்று சேர்வதிலும் நுழையக்கூடாது. இது தீர்க்கதரிசியுடைய ஆலோசனை. நானு இந்த சிஎஸ்எஸ் சபைக்காரங்களோட போய் என்ன ஒழுங்கி அந்த கோயில்ல போய் அப்படியே உட்கார்ந்து அவங்களோட நெருங்கி பழகினா நான் நிறைய ஆத்மாவை கொண்டு வந்துருவேன். அப்படி நீ செய்யக்கூடாது. அவன் கூட கூட்டு சேர்க்க கூடாது. அவங்க ஒரு கிறிஸ்தவர்கள் ஐக்கியம் என்று வைத்திருக்கிறார்கள். எங்க ஊர்ல வச்சிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய ஆர்சி, சிஎஸ்ஐ எல்லா பெந்தோகோஸ்து எல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவர்கள் ஐக்கியம்னு வச்சிருக்காங்க. நம்மளும் அது ஐக்கியத்துக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேரை நம்ம தொடர்பு கொள்ளலாம், நிறைய அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீ கூட்டு வைக்காத. உண்மையான கிறிஸ்தவர்களின் கூட்டமைப்போடு, அதாவது பாபிலோனோடும் பாபிலோனிய குமாரத்தியோடும் சபை கூட்டு அமைப்பை ஏற்படுத்தி உள்ளது. வைக்காத அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றாங்க. என்ன காரணத்தை காட்டி நீ வச்சிராதாப்பான்னு சொல்றாங்களோ, அதே காரணத்தை காட்டி சபை அந்த ஜென்யூன் கிறிஸ்டியன்ஸ் எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட் அந்த கூட்டத்தோடவே ஐக்கியம் வச்சு இருக்கிறது. இது அந்த ஐக்கியத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நான் 2 மட்டும், அதுல நிறைய 24 சபைகள் இருக்கிறது. அதுல 2 நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஒண்ணு கத்தோலிக்கம், இன்னொன்னு செவன்த் டே அட்வென்டிஸ்ட். அதுல மறுபடியும் டிசபிள் ஆஃப் கிரைஸ்ட், இவாஞ்சலிக்கல் நிறைய இருக்கு. இந்த எல்லா சபைகளில் ஒன்றாக எந்த சபையையும் திணிக்கப்பட்டிருக்குது, சேர்க்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட். இதை சேர்க்கிறதுக்கு நாங்க ரொம்ப பிரயாசப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் சாட்சி சொல்றாரு. சாதாரண தலைவர்லாம் இல்ல, மிக முக்கியமானவர், உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்.
உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ற கூட்டமைப்போடு, அதாவது பாபிலோனோடும் பாபிலோனிய குமாரத்தியோடும் சபை கூட்டமைப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த செயல் சபை ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் அறிவிக்கப்படும் போது அதோடு இணைவதற்கு அறிந்தோ அறியாமலோ ஆயத்தமாகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. எப்படி? நம்ம 3 தூதருடைய செய்தி அறிவிக்க வேண்டாங்க. பாபிலோன விட்டு வெளியே வாடி கூட வேண்டியவங்க. நம்ம இப்ப போய் அவங்களுக்குள்ள ஒருத்தர உட்கார்ந்துட்டோம்ல. இப்போ இன்னொரு குறிப்ப நான் தேடுனேன். வாஸ்தவ என்னால கண்டே பிடிக்க முடியல. அது சரி இன்னும் அது முடியாதுன்ட்டு விட்டுட்டேன். அவங்க இப்படி இந்த 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 மூவ்மெண்ட்ட குறித்து எழுதுறவங்க, நம்ம சபைய குறித்து சொல்லும்போது, நம்மளோட ஒரு சபை இருக்குது. செவன்த் ரெவன்யூ சபை இருக்குது. அவங்க ஏதோ சனிக்கிழமைன்னு கை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப கேஷுவலா. ஆனாலும் நம்மளோட ஐக்கியத்துல தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. ஆனா எனக்கு என்னுடைய பிள்ளைகளே இது மிகப்பெரிய தவறை சகோதரி செஞ்சிருக்கு. மிகப்பெரிய தவறு. இவர்களோட நமக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஒரே ஒரு வேலை தான். அங்கே என் தேவனுடைய ஆடுகள் இருக்கு. அத கூட்டிட்டு வரணும். அந்த ஆட கூட்டிட்டு வாரேன்னு சொல்லி, நான் அவர்களில் ஒருவராய் மாறக்கூடாது. இந்த எச்சரிப்பு ஆண்டவர் முதல்ல இருந்து இஸ்ரவேலுக்கு குடுத்துப்பாரு. நீ புறஜாதிட்ட போய் உறவு வைக்காத. அவங்கிட்ட போய் பெண் எடுக்காத. அவங்க கூட அவங்க காரியங்கள்ல போய் நீ பங்கு பெறாத. இவங்கெல்லாம் போய் போய் கடைசியில என்ன சாலமன் ஞானி என்ன செய்வாரு? நானு அ அ அந்நிய தேசத்தினுடைய குமாரத்திகளை ராஜ குமாரத்திகளை நம்ம மனம் கண்டு கொண்டு அவங்களோட ஒரு ஐக்கியம் வரும். கடைசியில என்னாச்சு? அவரு அழிஞ்சு போனார்ல. இதான் நடக்கும். ஆண்டவர் எச்சரிச்சிருக்காரு. அங்க இருந்து ஆடுகளை கூட்டிட்டு வரணும். அவர்களுக்கு உன்கிட்ட அந்த அயலான் வந்தான் அப்படின்னு சொன்னா உன்னை போல நடத்து. ஆனா நீ அவன்கிட்ட போகாத. ஆனா சபை அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இப்ப நியாயராசி சட்டம் வரும்போது, "என்னய்யா இவ்வளவு நாள் எங்க கூட தானே இருந்த? நீ தானே எங்க கூட கூட்டம் நடத்துன. நாங்க எல்லாம் சேர்ந்து 24 சபை சேர்ந்து நாங்க அத முடிவு பண்ணியிருக்கோம். நீ மட்டும் என்ன எதுக்கா?" கேட்பான்ல. உலகில் உள்ள உண்மையான கிறிஸ்துவ சபைகள் பட்டியலில் ஒன்றாக தேவனுடைய சபையும் நம்முடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் தேர்த்துள்ளது. அதாவது பாபிலோனோடும் பாபிலோனிய குமர்த்தியோடும் நம்முடைய சபை சமமாக இணைந்து இருக்கிறார். இனி பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று யாரை எப்படி அழைப்பார்கள் என்பது தெரியவில்லை. இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டதாக சபையின் தலைமை பறைசாட்டுகிறது. ஆனால் இந்த செயல் மூலம் சபையின் தனித்துவம் இழக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒண்ணு ஒண்ணு இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். இது தீர்க்கதரிசனுடைய குறிப்பு, ஒரு எச்சரிப்பு. புராட்டஸ்டன்ட் உலகம் ரோமுக்கு விட்டு கொடுப்புகளை செய்து கொண்டிருக்கும் வேளையில், ஆபத்து ஒவ்வொரு பக்கத்திலும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் வேளையில், சூழ்நிலையை புரிந்து கொள்ளவும், போட்டி அதன் உண்மையான நிலைகளில் பார்க்க நாம் விழிப்போம். காவலாளிகள் குரலை உயர்த்தி இந்த காலத்திற்கான நிகழ்கால செய்தியை தெளிவாக கூறட்டும். யாரு விட்டு கொடுப்பா? புராட்டஸ்டன்ட் தான் விட்டு கொடுப்பா. நம்ம யாரு? புராட்டஸ்டன்ட். உண்மையான புராட்டஸ்டன்ட். யாரோட போய் சேர்ந்துட்டோம்? பாபிலோனோடும் பாபிலோனுடைய குமார்த்திகளோடும் கிறிஸ்துவ ஐக்கியத்தில் போய் உட்கார்ந்துகிட்டோம். இப்போ அவர்கள்லாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று ஐக்கியம் உண்டாக்கிறார்கள். நானும் அதுல ஒருத்தரா இருக்கேன். அவர்கள் உண்மையானவர்கள் போல நானும் உண்மையானவர்கள். எல்லாரும் ஒரு இதுல ஒண்ணா இருக்கிறோம். இயேசுவை அறிவிக்கிறோம். இதான் அதனுடைய இது. நமக்கு 1000 உபதேசம் முரண்பாடு இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் இயேசுவை தூக்கி பிடிக்கிறோம். அதான் போப்பு ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்னுடைய இயேசு அல்ல, உங்களுடைய இயேசு அல்ல, நம்முடைய இயேசு அப்படிம்பாரு. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அவர்களில் உள்ள இயேசுவை பேசுவதற்கு ஆயத்தமாயிற்று என்பதுதான் நிச்சயமான உண்மை. சபையில் உண்மையாக இருக்கிறவர்கள் விழிப்போடு இருந்து பரிசுத்தமாக்கப்பட்ட ஊழியத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் அடையாளங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சபையும் புராட்டஸ்டன்ட் சபைகளும் ஒன்றாக இருக்கும்படி சபை செய்துள்ளதால் தேவனுடைய சபையும் போப்புக்கு விட்டு கொடுப்பதை கண்ணார காணும்போது இயேசுவின் 2ஆம் வருகையின் துரிதத்தை உணர்ந்து சபையில் உண்மையாக இருப்பவர்கள் வெளித்தவர்களாக இருக்க வேண்டும். இவங்க இப்ப அதை சேர்ந்துட்டாங்க. இனிமே அவங்க என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சிங்க, ஆண்டு வர போறாருங்க. சபையில் உண்மையாக இருக்கிறவர்கள் விழிப்போடு இருந்து பரிசுத்தமாக்கப்பட்ட ஊழியத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சபை போப்புக்கு இரக்கம் காட்டுவது கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன இரக்கம் காட்டுறாங்க? போப்பு மார்க்கம் மாறிவிட்டது அல்லது மாறி வருகிறது என்பது சபையினுடைய அடுத்த வாதம். ஆகையினால் போப்பு பற்றி அவதூறு பேசக்கூடாது என்பது சபையின் நிலைப்பாடு. கொஞ்சம் பார்ப்போம். இதுவும் அந்த கனோன் டைப் பப்ளிக் அஃபேர்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் லிபர்ட்டி டைரக்டர் பேசுனதுதான்.
என்ன பேசுறாருன்னு பாருங்க, கவனமா கேட்டுக்கிடுங்க. மத சுதந்திரத்தை பொறுத்தவரை இடைக்காலத்தில் கத்தோலிக்க திருச்சபை அந்த கோட்பாட்டின்படி வாழவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். மத்திய இடைக்காலங்கிறது மத்திய காலத்தில் அது அது கோட்பாடுபடி வாழங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கத்தோலிக்கர்களுக்கு நியாயமாக இருக்க அது 1965 மாறியது. உங்களுக்கு தெரியும், அவர்கள் 2வது வாட்டிக்கன் கவுன்சிலில் இருக்கும்போது அவர்கள் மத சுதந்திரத்திற்கான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். அதனால்தான் கத்தோலிக்கர்களை அவதூறு செய்யக்கூடாது, கத்தோலிக்கர்களை அவதூறு செய்யக்கூடாது. ஆனால் 1962 அந்த மாற்றம் அருமையான உரை. அப்படியே அதை ஒரு வார்த்தையா அப்படி சொல்லுவார். அதனால அப்படி நான் அப்படியே மொழியாக்கம் பண்ணியிருக்கிறேன். இவன் என்ன பேசக்கூடாதா? கத்தோலிக்கரை அவதூறு பேசக்கூடாதுன்னு மாறிட்டான்ப்பா. அவன் மத சுதந்திரத்தை பற்றி பேசிட்டான்ப்பா. அதனால நீ என்ன செய்யாத, அவன் அவதூறு பேசாத. கிரேட் கான்ட்ரோவர்சி புத்தகத்தை கிழிச்சு போட்டுருவோம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தின் மூலமாக நம்ம சொல்லுகிற பாபிலோன் ரோம கத்தோலிக்க மார்க்கம் என்கிற உபதேசத்தை விட்டுவிட வேண்டும். பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, மாறிட்டாங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற சின்ன கொம்பு ரோம கத்தோலிக்கம் என்று நம்ம இன்னும் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது. அவர்தான் அந்தி கிறிஸ்து என்று நீங்கள் சொல்லக்கூடாது. சபை மாறுது, போப்பு மாறல, சபை மாறுது. விட்டு கொடுக்கிறது சபைதான், விட்டு சமத்தினர் வேண்டிய சபை தான் விட்டு கொடுக்கணும், புராட்டஸ்டன்ட் தான் விட்டு கொடுக்கணும். சரி, நம்ம 9:30 ஆயிற்று. அதனால நாளைக்கு தொடருவோமா? நான் பேசுறது கேக்குதாமா? சரி, இப்ப தொடர்ந்து போவோமா, நாளைக்கு தொடருவோமா? நாளைக்கு பேசலாம். மத்தவங்க என்ன சொல்றீங்க? சரி, யாரும் சொல்லாதனால இவருடைய சத்தத்தை தேவருடைய சத்தமாக ஏற்றுக்கொண்டு நம்ம முடிச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, நம்ம இதை மாதிரி ரீகால் பண்ண போறது இல்லை. ரோம கத்தோலிக்க சபை மாறி இருக்கிறது. இது சபையினுடைய வாதம். அது எப்படி மாறி இருக்கா? 1965ஆம் ஆண்டுல அவர்கள் வெளியிட்ட மத சுதந்திரத்தின் அடிப்படையில மாறிற்று. இனி அவதூறு பேசக்கூடாது, ரோம கத்தோலிக்க சபை அவதூறு பேசக்கூடாது என்பது சபையினுடைய வாதம். அது மாறி இருக்கா, மாறலையா, நிச்சயம் என்ன, தீர்க்க தரிசி அதை குறித்து என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு சித்தமான நாளைய தினத்துல பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கடந்த முறை சபையை குறித்த அடையாளங்களை, கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக சபையில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து படித்து வந்தோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். படித்தது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது அதை விளங்கி கொள்ளலாம். சரி, சபை கிறிஸ்துவ ஐக்கியம் என்கிறதுல உண்மையான சபைகள் என்கிற பட்டியலில் நம்மளையும் கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறது. அப்படின்னா அவர்களும் உண்மையான சபை, நம்மளும் உண்மையான சபை என்கிற மன ரீதிக்கு சபை செயல்பட்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தொடர்ந்து நேற்று இதை வாசித்துட்டு நம்ம இதை நிறுத்தினோம். மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். இது யாருடைய கூற்று என்றால் பாஸ்டர் கனாம் டியோப் என்பவருடைய வார்த்தைகள். அவர் நம்மளுடைய ஜெனரல் கான்ஃபரன்ஸ் உடைய பப்ளிக் அஃபேர்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் லிபர்ட்டி டைரக்டர், மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அவர் தம்முடைய பதவியை குறித்து சொல்லும்போது எல்லா பதவிக்கும் ஒரு பேச்சாளனாக உலகத்திலே எடுத்து சொல்வதற்குரிய ஒரு நிலையில் தாம் இருப்பதாக வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இது. அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கிறேன், வேணுங்கிறவங்க இங்கே போய் பார்க்கலாம். மத சுதந்திரத்தை பொறுத்தவரை மத்திய காலத்தில் கத்தோலிக்க திருச்சபை அந்த கோட்பாட்டின்படி வாழவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் கத்தோலிக்கர்களுக்கு நியாயமாக இருக்க அது 1965 மாறியது.
உங்களுக்கு தெரியும், அவர்கள் 2வது வாட்டிக்கன் கவுன்சிலில் இருக்கும்போது அவர்கள் மத சுதந்திரத்திற்கான ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். அதனால்தான் கத்தோலிக்கர்களை அவதூறு செய்ய முடியாது. ஆனால் 1965 அந்த மாற்றம் அருமையான ஒரு உரை. என்ன ஒரு நிலைப்பாடு சபையால் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ரோம கத்தோலிக்க சபை மாறிச்சு, அதனால இனிமே நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அவங்க அந்த மத்திய காலத்துல அவங்க ஆட்சி செய்த அந்த காலத்துல இருந்த அவருடைய செயலை அடிப்படையாக வைத்து, அந்த வரலாற்று சான்றுகளை அடிப்படையாக வைத்து அவர்களை மதிப்பிடக்கூடாது. இப்பொழுது அவர்கள் மாறிவிட்டார்கள், அப்போது போல் இல்லை, அவர்கள் மத சுதந்திரத்தை எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா, அவங்களை இன்னும் அவதூறு செய்யக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை சபை எடுத்து இருக்கிறது. ஒரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசி புராட்டஸ்டன்ட்கள் போப்பு மார்க்கத்தை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார்கள். அதை நான் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். போப்பாண்டவரின் ஆதரவாளர்கள் அவர் அவதூறு செய்யப்பட்டதாக அறிவிக்கிறார்கள். மேலும் புராட்டஸ்டன்ட் உலகம் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முனைகிறது. அறியாமை மற்றும் 2 நூற்றாண்டுகளின் போது ரோமானிய திருச்சபையின் ஆட்சியை குறிக்கும் அருவருப்புகள் மற்றும் அபத்தங்களை வைத்து இன்றைய ரோமானிய திருச்சபையை மதிப்பிடுவது நியாயமற்றது என்று பலர் வலியுறுத்துகின்றனர். இதே வாதத்தை தான் நம்முடைய சபையினுடைய தலைமை வைக்கிறது. என்ன வாதம் அப்படின்னு சொன்னா, அவங்க மாறிட்டாங்க, முந்திய மாதிரிலாம் இல்லை, அதை வச்சுலாம் நம்ம நினைச்சக்கூடாது, இதுங்க கூடாது, அவர்கள் மாற்றத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள், அதனால அவர்களை நம்ம அவதூறு பேசக்கூடாது. காலத்தின் காட்டு மிராண்டித்தனத்தின் விளைவாக அவளது பயங்கரமான கொடுமையை அவர்கள் மன்னிக்கிறார்கள் மற்றும் நாகரிகம் அவளுடைய உணர்வுகளை மாற்றிவிட்டது என்று வாதிடுகிறார்கள். இதே வாதத்தை தான் இன்னைக்கு சபை வச்சிருக்குது. புதுசாலாம் ஒன்றும் சொல்லல, முந்தி இருந்தது தான், அவ மாறிச்சா அப்படிங்கிறது சபையும் அங்கீகரித்து இருக்கிறது. இன்னொரு குறிப்பையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். ரோமானிய திருச்சபை அதன் பயங்கரமான கொடூரங்களின் வரலாற்றை மன்னிப்புகளோடு மறைத்து உலகிற்கு ஒரு மாசற்ற வெளித்தோற்றத்தை இப்போது முன்வைக்கிறது. அவள் கிறிஸ்துவை போன்ற வஸ்திரங்களை தரித்திருக்கிறாள், ஆனால் அவள் மாறவில்லை. வேஷம் போட்டிருக்க, ஆனால் மாறல. கடந்த காலங்களில் இருந்த போப்பாண்டவரின் ஒவ்வொரு கோட்பாடும் இன்றும் உள்ளது. இருண்ட யுகங்களின் வகுக்கப்பட்ட கோட்பாடுகள் இன்னும் பின்பற்றப்படுகின்றன. யாரும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். தீர்க்க தரிசனம் என்ன அறிவித்து இருக்கிறதோ அப்படியே இருக்கிறது போப்பு மார்க்கம். பிந்தைய காலங்களின் விசுவாச துரோகம் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது 4வது வாக்கியங்களின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. சரி, இப்ப வாசிக்கிறேன். தனது நோக்கத்தை நிறைவேற்றும் சிறப்பான பாத்திரத்தை பாவனை செய்து நடித்து அவளுடைய கொள்கையின் ஒரு பகுதியாகும். இந்த நடிக்கிறது அவளுடைய ஒரு 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 தன்மை அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி வெளிப்படுத்துறாங்க. ஆனால் பச்சோந்தியின் மாறுபட்ட தோற்றத்திற்கு அடியில் அவள் பாம்பின் மாறாத விஷயத்தை மறைத்து இருக்கிறார். இப்போ ரோமானிய சபை மாறுமா அப்படின்னு கேட்டார். நிறத்தை மாற்றும், ஆனால் தன்மையை மாற்றாது. பச்சோந்தி தான். அது எவ்வளவுதான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கலரை மாற்றிக்கிட்டாலும் நிறத்தை மாற்றிக்கொண்டாலும் அது எப்போதும் பச்சோந்தி தான். விஷம் அதற்குள்ளே தான் இருக்கிறது. அப்படி போட்டுதான் ரோமானிய திருச்சபை மாற்றங்களை செய்வது போல் தெரியும், மன்னிப்பு கேட்பது போல் தெரியும், ஆனால் அவள் தன்னுடைய உண்மையான நிலையிலிருந்து மாற மாட்டார். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சபையினுடைய மிக பொறுப்பில் இருக்கிறவர் அவள் மாறிவிட்டாள் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறார்கள். 1965 அவள் மாற்றத்தை செய்திருப்பதாக அவர்கள் வாதிட்டார்கள். இந்த வாட்டிக்கன் 2வது கவுன்சிலின் போது அவர்கள்
ஒரு மத சுதந்திரத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள். அதை அது எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது அருமையான உரை என்று சொல்லுகிறார். மிக நேர்த்தியாக இருப்பதாக அவர் பதிவிடுகிறார். அந்த அருமையான உரையை நம்ம என்ன செய்ய போறோம், போய் படிக்க போறோம். அது அருமையான உரை. அந்த அருமையான உரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய விசுவாச பிள்ளைகளுடைய கடமை. சரிங்களா? நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, போப்பு மார்க்கம் மாறிவிட்டது, இப்படி வக்காலத்து வாங்குற நம்முடைய சபை ஆதாரமாக கொண்டிருக்கிற வாட்டிக்கன் 2 மத சுதந்திர அறிக்கையை கூர்ந்து கவனித்து உண்மையை விளங்கிக் கொள்வோம். சரி, இது என்ன அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். நிறைய வாசிப்போம். வாசிக்கிறதை கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் உண்மையை அறிய வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாய் அதை கருத்தாய் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அந்த மத சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை, ஒரு பதிவு நான் வாசிக்கிறேன். முதலில் சமூகத்தில் மத சுதந்திரமாக செயல்படுவதை அது கருதுகிறது. இந்த வாட்டிக்கன் கவுன்சில் மனிதர்களின் மனதில் உள்ள இந்த ஆசைகளை கவனமாக கவனிக்கிறது. இதுக்கு முந்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்கள்லாம் அப்படி சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புறாங்கன்னு சொல்லி அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் சொல்லி வந்திருப்பாங்க. இப்போ அப்படி மனிதர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறத நாங்கள் கவனிக்கிறோம். அவர்கள் உண்மைக்கும் நீதிக்கும் பெரிதும் இணங்குவதாக அறிவிக்க முன்மொழிகிறது. இந்த நோக்கத்திற்காக இது திருச்சபையின் புனித பாரம்பரியம் மற்றும் கோட்பாட்டை தேடுகிறது. இந்த மத சுதந்திரத்தை குறித்த ஒரு உண்மையை அறிவதற்காக அவங்க எங்க போய் தேடுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பழைய பாரம்பரியம் அது என்னது அப்படி சொல்லும்போது புனிதம் என்று சொல்லுகிறார்கள். அவங்க அதில் தப்பு இருக்கு என்று சொல்லவில்லை, அதில் அது புனிதமானது ஒரு கோட்பாடு, அதை நாங்கள் தேடுகிறோம். கருவுலகத்தில் இருந்து திருச்சபை தொடர்ந்து பழைய விஷயங்களுடன் இணக்கமான புதிய விஷயங்களையும் வெளிப்படுத்துகிறது. என்ன செய்கிறது அப்படின்னா, சபை, அதாவது ரோம கத்தோலிக்க சபை என்ன செய்கிறது என்று சொன்னால், பழைய விஷயங்களுக்கு அப்படி ஒரு இணக்கமா ஒரு புதிய விஷயத்தை என்ன செய்கிறது, கண்டுபிடிக்கிறது. அந்த அறிக்கை போப்பு மார்க்கத்தின் பாரம்பரியம் புனிதமானது என்பதோடு பழைய கருத்தை மாற்றாமல் புதிய கோட்பாட்டை வெளியிடுவதாக பறைசாட்டுகிறது. நிறத்தை மாற்றுகிறது, ஆனால் விஷத்தை பாதுகாக்கிறது. பழசு அப்படியே இருக்கிறது, புதியதை கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். இன்னும் அவங்களுடைய அந்த மத சுதந்திர அறிக்கையை பதிவிடுவதற்கு முன்பாக இன்னும் நிறைய காரியங்களை பேசுகிறாங்க. நான் வாசிக்கிறேன். முதலாவதாக, மனிதர்கள் தம்மை சேமிப்பதற்கான வழியை கடவுளே மனித குலத்திற்கு தெரியப்படுத்தியதாகவும் இதனால் கிறிஸ்துவில் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெறவும் சபை அதன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இந்த உண்மையான மதம் கத்தோலிக்க மற்றும் அப்போஸ்தலிக்க திருச்சபையில் உள்ளது என்றும் நாங்கள் நம்புகிறோம். இது எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க? கத்தோலிக்க சபையில தான் இருக்குன்னு நம்புறாங்க. உண்மையான மதம் எங்கதான் இருக்கான்? கத்தோலிக்க சபையில் தான் இருக்குதான். இதெல்லாம் அவங்க முதல்ல சொல்லிட்டு தான் அங்கு பேசுறாங்க. நாங்க தான் உண்மையானவர்கள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அதற்கு அதை எல்லா மனிதர்களிடையும் பரப்பும் கடமையை கர்த்தராகிய இயேசு கொடுத்திருக்கிறார். இந்த கோட்பாடை பரப்புவதற்கு எல்லா மனிதர்களிடத்திலும் அதை பரப்புவதற்கு சபையினிடத்தில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பதாக அவர் வாதிடுகிறார்கள். அவர்களின் பங்கில் எல்லா மனிதர்களும் உண்மையை தேடுவதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக கடவுளுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்கள் அறிந்த உண்மையை தழுவி அதை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உண்மையை பற்றி கொள்ள வேண்டும். உண்மையான மதம் கத்தோலிக்க மார்க்கமே, அதை எல்லோரும் பற்றி கொள்ள வேண்டும். நோக்கத்தை உறுதியாக அந்த 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 நம்ம சபை தலைவர்கள் சொல்லியிருக்கிற அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல, அந்த அறிக்கையில இருக்கிறத பார்க்க முடிகிறது. நான் வாசிக்கிறேன். கடவுளை வழிபடும் தங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவசியமானது என்று மனிதர்கள் கோரும் மத சுதந்திரம் குடிமை சமூகத்தில் பலவந்தத்தில் இருந்து விடுபடுவதுடன் தொடர்புடையது. ஆகையால் உண்மையான மதத்திற்கும் கிறிஸ்துவின் ஒரே திருச்சபைக்கும் மனிதர்கள் மற்றும் சமூகங்களின் தார்மீக கடமையை குறித்து பாரம்பரிய கத்தோலிக்க கோட்பாட்டை இது தொடாமல் விட்டு விடுகிறது.
அந்த கோட்பாட்டெல்லாம் அவங்க மாத்தல, பழசெல்லாம் மாத்தல, அது அப்படியே இருக்குது, புதுசு ஒண்ணா கொண்டு வர்றாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, உண்மையான மதத்திற்கும் கிறிஸ்துவின் ஒரே திருச்சபைக்கும், கத்தோலிக்க சபை தான் கிறிஸ்துவனுடைய ஒரே திருச்சபை. அவங்க பழச விட்டுறாங்க, புதுசை கொண்டு வர்றதுக்கு பழசு தொடாமல் அப்படி வைத்து இருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் மேலாக மனித நபரின் மீற முடியாத உரிமைகள் மற்றும் சமூகத்தின் அரசியல் அமைப்பு ஒழுங்கு பற்றிய சமீபத்திய போப்புகளின் கோட்பாட்டை உருவாக்க கவுன்சில் விரும்புகிறது. பழசு அப்படியே இருக்குது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய போப்புகள் சில கருத்துக்களை சொல்லுகிறாங்க, அதையும் நாங்க உருவாக்குறதுக்கு பிரயாசப்படுகிறோம். சரி, என்ன கருத்து? இதுதான் அவங்க கொடுக்கிற சுதந்திரம். அதை நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. இந்த வாட்டிக்கன் கவுன்சில் மனித நபருக்கு மத சுதந்திரத்திற்கான உரிமை உண்டு என்று அறிவிக்கிறது. இந்த சுதந்திரத்தின் பொருள் என்னவெனில், தனி நபர்கள் அல்லது சமூக குழுக்கள் அல்லது எந்த மனித சக்தியின் பலவந்தத்திலிருந்து விலக்கு எல்லா மனிதர்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்பதாகும். நேர்த்தியானது. அந்த வகையில் உரிய வரம்புகளுக்குள் தனிமையாகவோ அல்லது பகிரங்கமாகவோ, தனியாகவோ அல்லது கூட்டு சேர்ந்தோ தனது சொந்த நம்பிக்கைகளுக்கு முரணான முறையில் செயல்பட எவரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. சரி, ஒரு சுதந்திரம், யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது. மனிதனின் கண்ணியத்தில் மத சுதந்திரத்திற்கான உரிமை அதன் அடித்தளத்தை கொண்டு உள்ளது என்று சபை மேலும் அறிவிக்கிறது. ஏனெனில் இந்த கண்ணியம் கடவுளின் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மூலமும் பகுத்தறிவின் மூலமும் அறியப்படுகிறது. மத சுதந்திரத்திற்கான மனிதனின் இந்த உரிமை சமூக நிர்வகிக்கப்படும் அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இதனால் ஒரு மக்களின் சமுதாய உரிமை மாற வேண்டும். இது அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வந்துடணும், மதத்திற்கு சுதந்திரம் கொடுத்து என்று சொல்லி அங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, நான் வாசிக்கிறேன். மனிதர்களாகிய அவர்களின் கண்ணியத்திற்கு ஏற்ப, அதாவது பகுத்தறிவும் சுதந்திரமும் உள்ளவர்களாதலால் தனிப்பட்ட பொறுப்பை ஏற்கும் பாக்கியம் பெற்றவர்கள், அதாவது எல்லா மனிதர்களும் இயல்பால் உடனடியாக தூண்டப்பட வேண்டும் மற்றும் உண்மையாக, குறிப்பாக மத உண்மையை தேடுவதற்கான தார்மீக கடமைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் உண்மையை அது தெரிந்தவுடன் கடைபிடிக்க வேண்டும் மற்றும் அவர்களின் முழு வாழ்க்கையையும் சத்தியத்தின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆயினும் வெளிப்புற வற்புறுத்தலில் இருந்தும் அதோடு கூட உளவியல் சுதந்திரத்தில் இருந்தும் விடுதலையை அனுபவிக்கும் வரையில் மனிதர்கள் தங்கள் சொந்த இயல்புக்கு ஏற்ப இந்த கடமைகளை நிறைவேற்ற முடியாது. ஆகையால் மத சுதந்திரத்திற்கான உரிமையானது ஒரு நபரின் அகநிலை மனோபாவத்தில் அல்ல, மாறாக அவனது இயல்பிலேயே அடித்தளமாக உள்ளது. இந்த விளைவாக நியாயமான பொது ஒழுங்கு கடைபிடிக்கப்படும் பட்சத்தில் உண்மையை தேடுவதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் தங்கள் கடமைக்கு இணங்காதவர்களிடமும் இந்த உரிமையை நடைமுறைப்படுத்துவது தடைப்படாது. சரி, இது ஒரு சுதந்திரம்னா முழுமையான சுதந்திரம். நம்ம சொல்றதும் கேட்கட்டா கூட உனக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. இதைத்தான் ஒருவேளை அவர் அழகான வார்த்தைகள் என்று சொன்னார் என்பது தெரியல. ஆனா தீர்க்கதரிசி போப்பு மார்க்கத்தை குறித்து சொல்லும் பொழுது அது பச்சோந்தி நிறத்தை மாற்றிக்கொள்ளும், பாம்பியின் விஷத்தை அவளுக்குள் மறைத்து வைத்திருக்கும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நான் நிறைய பகுதிகளை விட்டுட்டேன், அது பெரிய கடிதம், அதை நம்ம உட்கார்ந்து மொழியாக்கம் பண்ண முடியாது. இப்போ குறிப்பாக சில காரியங்கள் எப்படி இந்த வெளிப்படையா இந்த 3 பத்தியை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே ரோம கத்தோலிக்க சபை மத சுதந்திரத்தை கொடுக்கிறது. ஆமா, ரோம கத்தோலிக்க மத சுதந்திரத்தை கொடுக்கதான் செய்கிறது. ஆனா அதற்குள்ள அதனுடைய விஷயம் மறைஞ்சிருக்கிறது என்பதைத்தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. எனவே பொதுநலன் நோக்கி அனைவரின் கடமையின் உள்ளார்ந்த ஆற்றலில் மத சுதந்திரத்திற்கான உரிமையின் அக்கறை முழு குடிமக்கள் மீதும் சமூக குழுக்கள் மீதும் அரசு மீதும் திருச்சபை மற்றும் பிற மத சமூகங்கள் மீதும் ஒவ்வொருவருக்கும் உகந்த முறையிலும் உள்ளது. இங்க ஒரு பொறுப்பை குறித்து சொல்றாங்க. பொது நலன் கருதி அனைவருக்கும் கடமை உண்ணார்ந்த ஆற்றலில் மத சுதந்திரத்திற்கான உரிமையின் அக்கறை
முழு குடிமக்கள் மீது எல்லாருக்கும் இருக்குப்பா. பொது நலனை நோக்கியும் அது செயல்பட வேண்டும். இன்னொரு வாசிக்கிற மாதிரி, மக்களிடையே நிலவும் விசித்திரமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு, விசித்திரமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொன்னா கொரோனா அந்த மாதிரி சூழ்நிலையை கருத்து கொண்டு, சமூகத்தின் அரசியலமைப்பு ஒழுங்கில் ஒரு மத சமூகத்திற்கு சிறப்பு சிவில் அங்கீகாரம் வழங்கப்படுமானால், அதே நேரத்தில் மத சுதந்திரத்திற்கான அனைத்து குடிமக்கள் மற்றும் மத சமூகங்களின் உரிமை அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டியது இன்றியமையாததாக இருக்கும். எல்லா சமூகமும் சேர்ந்து ஒரு 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 விசித்திரமான சூழ்நிலை உண்டாகும் போது சேர்ந்து வருகிறது ரொம்ப முக்கியமானது. இறுதியாக சட்டத்தின் முன் குடிமக்கள் அனைவரும் சமமாக இருக்குமாறு அரசாங்கம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுவே பொது நன்மையின் ஒரு அங்கமாகும். மத காரணங்களுக்காக வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ அது ஒருபாதும் மீறப்படுவது இல்லை. எது? பொது நலன் மீறப்படுவது இல்லை. மதத்தை எதையோ காரணம் காட்டி பொது நலன் மீறப்படக்கூடாது. எல்லாரும் சமமா இருக்கிற மாதிரி அரசாங்கம் பார்த்துக்கணும். பொது நலன் ரொம்ப முக்கியம். இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். இதுதான் ஹைலைட். இந்த விஷயங்கள் பொது நலத்தின் அடிப்படை கூறுகளை உருவாக்குகின்றன. இந்த மத சுதந்திரம் அப்படிங்கிறது பொது நலத்தின் அடிப்படை கூறுகளை உருவாக்குகின்றன. அவை பொது ஒழுங்கு என்பதின் பொருள். மத சுதந்திரம் என்பது பொது ஒழுங்கு என்பதின் பொருள். மீதம் உள்ளவர்களுக்கு சமூகத்தின் பயன்பாடுகள் அவற்றின் முழு வீழ்ச்சியில் சுதந்திரத்தின் பயன்பாடுகளாக இருக்க வேண்டும். மத சுதந்திரங்கிறது ஒரு பொது ஒழுங்கு. அதுக்கு பிறகு இருக்கிறவங்களுக்கும் அந்த சுதந்திரத்துல தான் இருக்க வேண்டும். அதாவது மனிதனின் சுதந்திரம் முடிந்தவரை மதிக்கப்பட வேண்டும். கட்டாயம்லாம் கிடையாது. முடிந்தவரை மதிக்கப்பட வேண்டும் மற்றும் தேவைப்படும் போது மற்றும் தேவைப்பட்டால் அண்டி குறைக்கப்படக்கூடாது. மனிதனுக்கு சுதந்திரம் கொடுப்பா, ஆனா அது தேவைப்படும் பொழுது குறைக்கப்பட வேண்டும். சும்மா நீ நினைச்சு கூடாது, அவனுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. அவ பொது நலத்தின் அடிப்படையில அவர் என்ன சொல்றாரு? மத சுதந்திரம் என்பதை பொது நலன் இருப்பா. ஆனா அந்த பொது நலன் அடிப்படையில் விசித்திரமான சூழ்நிலைகள் உண்டாகும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த பொது நலனை கருத்து நம்முடைய சுதந்திரத்துல கொஞ்சம் குறைக்கணும்னா குறைச்சிக்கணும். பொதுவான நலத்தை காரணம் காட்டி மத சுதந்திரத்தை குறைப்பதற்கு இந்த அறிக்கை வழிவகை செய்கிறது. போப்பு மார்க்கத்தின் அடையாளமான ஞாயிறு ஓய்வு சட்டம் எப்படி வரும் என்பதை அறிந்து இருப்பவர்களுக்கு இந்த அறிக்கைக்குள் போப்பு மார்க்கம் தனது நோக்கத்தை நிறைவேற்ற மறைத்து வைத்திருக்கும் விஷயத்தை அறிய முடியும். என்னது அது? என்னதுவா? நான் வாசிக்கிறேன். அதை நிறைவேற்றும் போது அவருடைய விஷயத்தை மறைத்து வைத்துக்கணும். எப்படி வரும்? ஞாயிறு ஓய்வு சட்டம் எப்படி வரும்? ஞாயிறு ஓய்வு சட்டம் ஆண்டவர் உலகத்தை எப்படி ஒன்றிணைக்கப் போகிறார் என்பதை தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன், மாடிக்கு மேல் மாடியாக அங்கு எழும்புகிற பெரிய கட்டடங்களை நான் பார்த்த போது பூமியை பயங்கரமாக அசைக்க தேவன் எழும்போது என்ன பயங்கரமான காட்சிகள் நடக்கும். பின்னர் வெளிப்படுத்தல் 18:1 வார்த்தைகள் நிறைவேறும் என்று. இதுதான் இறுதி எச்சரிப்பின் ஊழியம். உலகம் ஒன்றுபட்டு ஞாயிறு சட்டம் வந்துடும். உலகம் முழுவதும் ஒரு அசைப்பு ஆண்டவர் உண்டாக்க போறாரு, ஒரு அழிவு உண்டாக போகிறது. இந்த அழிவை காரணம் காட்டித்தான் ஞாயிறு ஓய்வு சட்டம் வரப்போகுது. மதத்தை காரணம் காட்டி அல்ல. நம்ம ஒருவேளை போப்பு அந்த மனநிலையே நம்ம இருக்கிறோம். அவர் அதுக்கு பின்னால அஜெண்டா அதுதான், அவருடைய நோக்கம் அதுதான். ஞாயிறு ஓய்வு எப்படி கொண்டு வரப்பட போகிறது என்று சொன்னால், உலகத்தினுடைய அழிவை காட்டி பொதுநலன் கருதி உலகத்தை காக்க வேண்டும், பூமியை அழிவில் இருந்து காக்க வேண்டும். ஆகையினால ஞாயிறு ஓய்வு அவசியம் என்றுதான் இன்னைக்கு போப்பு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற விஷம். மத சடங்கை காரணம் காட்டி அல்ல, மனிதன் பொதுநலம் கருதி பூமியை அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதையே காரணமாக கொண்டு போப்பு மார்க்கம் ஞாயிறு ஓய்வு சட்டத்தை அமல்படுத்தும். அதற்கான முழு பிரயாசத்தில் இப்போது அது செயல்படுகிறது. நிறத்தை மாற்றினாலும் விஷயத்தை மறைத்து வைத்துள்ளது. இதைத்தான் நம்முடைய தலைவர்கள் அருமையான வார்த்தை என்கிறார்கள். போப்பு மாறிவிட்டது என்கிறார்கள். ஆனால் நிச்சயம் போப்பு நிறத்தை மாற்றி உள்ளது, ஆனால் அதற்குள்ள விஷம் மறைந்து இருக்கிறது என்பதுதான். கத்தோலிக்க மார்க்கம் மாறிவிட்டது என்று சொல்லி அதன் மீது இரக்கம் காட்ட பிரயாசப்படுகிற செயல் பாஸ்டர் கனான் டியோப் என்பவரால்
உண்டாயிற்று என்று நினைக்கக்கூடாது. 1997 ஆண்டிலேயே கத்தோலிக்க மார்க்கம் மாறிவிட்டது என்ற சபையின் நிலைப்பாட்டை சபை மிக தெளிவாக வெளிப்படுத்தும் போது ஆச்சரியமான கருத்துக்களை வெளிப்பட்டுள்ளது. இதுவரை சொல்றாருன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு முந்தைய அந்த வேலை நடந்துச்சு. ஏன் அதுக்கு முந்தைய நடந்துச்சு? 1977 சபை ஒரு அறிக்கை விடுகிறது. என்ன அந்த அறிக்கை அப்படின்னு சொன்னா, கத்தோலிக்க சபையை பற்றிய செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையின் நிலைப்பாடு. இப்ப நம்ம ஒரு நிலைப்பாடை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இவர் சத்தம் போட்ட உடனே நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, சத்தம் போட்டாங்க கத்தோலிக்க மாறப்போகுது. அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் நடக்கிற சம்பவம் எல்லாம் இல்லை. 1997 அதுக்கு அடித்தளம் போடப்பட்டாயிற்று. நான் வாசிக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. நீங்க அதை இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்க வாசிக்கலாம். ஆங்கிலத்தில் இருக்கு. அட்வென்டிஸ்டுகள் மற்றவருடன் பழகுவதில் நியாயமாக இருக்க முயல்கின்றன. இவராக வரலாற்று பதிவை நாம் அறிந்திருக்கையில் இறுதி நேர நிகழ்வுகள் பற்றிய நமது கருத்துக்களை தொடர்ந்து வைத்திருக்கும் போது சமீபத்திய கத்தோலிக்க மதத்தில் சில நேர்மையான மாற்றங்களை நாம் அங்கீகரிக்கிறோம். அந்த கடைசி கன்க்ளூஷன், முடிவுரை, அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய முடிவுரையை தான் முதல்ல எடுத்து போட்டிருக்கேன். என்ன நோக்கத்துக்காக என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி என்னத்தை அங்கீகரிக்காங்க. அது சில நேர்மையான மாற்றங்களை செய்துக்கொண்டு அங்கீகரிக்கிறோம். மேலும் பல ரோம கத்தோலிக்கர்கள் கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகள் என்ற நம்பிக்கையை வலியுறுத்துகிறோம். இத சபை மாறுது அப்படிங்கிற ஒரு 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 வெளிப்பாட்டை சபை 1997 சொல்லிட்டு கத்தோலிக்க மார்க்கம் மாறி இருப்பதாக தேவனுடைய சபையை அங்கீகரித்து அறிவித்து இருக்கிறது. அது நிறத்தை மாற்றி இருக்கிறதே தவிர விஷயத்தை அல்ல, விஷயத்தை மறைத்து வைத்திருக்கிறது என்கிற உண்மையை சபை அறியாமல் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பது ஆச்சரியமான ஒன்று. அறியாமல் செய்திருப்பார்கள் என்று நினைக்கவில்லை, தெரியும். ஏதோ ஒரு ஒரு கட்டாயம் அவர்கள் அதை என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் செய்து இருக்கிறார்கள். சரி, நம்ம சபையினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்படிப்பட்ட ஒரு முடிவை அங்க வெளிப்படுத்துறதுக்கு முந்தி நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அது ரொம்ப முக்கியம். கத்தோலிக்க சபையை குறித்து சபை என்ன முடிவுல இருக்குன்னு சொல்லி இன்னைக்குதான் நமக்கு தெரியுதுங்க. இவ்வளவு நாள் நமக்கு யாரும் சொல்லி தரல. நம்ம சபை புல்பிட்ல சின்ன கொம்ப குறித்தோ பாபிலோனை குறித்தோ நியாயராசி சட்டத்தை குறித்தோ பேசுறத கேட்கறது ரொம்ப அரியுது, ரொம்ப அரியுது. அதுக்கு காரணம் பின்னால இருக்கு பாருங்க. செவன்த் டே அட்வென்டிஸ்ட்களாகிய நாங்கள் எங்களுடைய தீர்க்க தரிசன கருத்துகளின் ஆதாரங்களை நம்புகிறோம். அதன்படி மனித குலம் இப்போது காலத்தின் முடிவில் வாழ்கிறது. வேதாகம கணிப்புகளின் அடிப்படையில் 7வது நாள் ஓய்வு நாளை மைய புள்ளியாக கொண்டு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு சற்று முன் இந்த பூமி முன் எப்போதும் இல்லாத கொந்தளிப்பை அனுபவிக்கும் என்று அட்வென்டிஸ்டுகள் நம்புகிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்களா, ஒண்ணு விட்டாங்க. 7ஆம் நாள மையமா வச்சு ஒரு குழப்பம் வருப்பா அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நம்புறோம்னா 7ஆம் நாள மையமா வச்சு 1ஆம் நாள் ஓய்வு நாளை வலியுறுத்துற ஒரு குழப்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு அதை விட்டுட்டாங்க பாருங்க. அதான் ஒரு தலைவரிடத்துல போய் மிருகத்தின் முத்திரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது 7ஆம் நாள் ஓய்வு நாளை தவிர வேறு எந்த நாளிலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். காரணம் இதுதான். சபை 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்கு எதிராக ஞாயிறு ஓய்வுதான் வரும் என்கிற கருத்தை விட்டுடுச்சு. அந்த சூழலில் இப்ப கவனமா கேட்டுக்கிடுங்க. அந்த சூழலில் உலக மதங்கள், முக்கிய கிறிஸ்துவ அமைப்புகள் உட்பட தேவன் மற்றும் ஓய்வு நாளுக்கு எதிரான சக்தியுடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறீங்களா? உலக மதங்கள், முக்கிய கிறிஸ்துவ சபைகள் உட்பட தேவன் மற்றும் ஓய்வு நாளுக்கு எதிரான சக்தியுடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஐயா, அஞ்ஞானமும் ஆவி மார்க்கமும் புராட்டஸ்டன்ட் மார்க்கமும் கத்தோலிக்க மார்க்கத்தோடு கைகுலுக்கும் என்பதுதான் நம்ம நம்பிக்கை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கத்தோலிக்க மார்க்கத்தை கம்ப்ளீட்டா விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, முக்கிய கிறிஸ்துவ சபைகள் எல்லாம் இல்ல, ஒருவேளை சமத்துவ இல்லைன்னு நினைக்கிறாங்க. முக்கிய கிறிஸ்துவ சபைகள், அப்ப எல்லா சபையும் சேராது. மதங்கள், உலக மதங்கள் எல்லாம் சேர்ந்து விடும்பா, சேர்ந்து ஓய்வு நாளுக்கு எதிராக யுத்தம் பண்ணும். போப்பு கிடையாது,
முதலாம் நாள் ஓய்வு நாள் கிடையாது. அந்த முதலாம் நாளை வலியுறுத்துகிறது கிடையாது. விட்டுட்டாங்க. மீண்டும் ஒரு முறை திருச்சபையும் அரசும் ஒன்றிணைவது பெருவாரியான மத ஒழுங்குமுறைக்கு வழி வகுக்கும். சரி, இதெல்லாம் நம்ம சபை, இது ஓட்டட் ஸ்டேட்மெண்ட். சும்மா யாரோ ஒருத்தர் சொல்றது இல்லை, இந்த கனோன் டைப் சொன்னாரு அப்படின்னு இல்லை. இது ஓட்டட் ஸ்டேட்மெண்ட், சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நிலைப்பாடு, மாற்றி அமைக்கப்பட்ட நிலைப்பாடு. சரி, கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக கடைசி யுத்தம் உண்டு என்று சபை நம்பினாலும் சபையின் ஆதி நம்பிக்கையை கைவிட்டு விருப்பதை பார்க்க முடியாது. அந்த நம்பிக்கை இதில் நான் பதிவிட்டிருக்கிறேன். கடைசி கால சம்பவம், பிராட்டஸ்டன் மதன் ஆவி மார்க்கத்தின் ரோமானிய சக்தியுடன் இந்த மும்முனை ஒன்றியத்தின் செல்வாக்கின் கீழ் மனசாட்சியின் உரிமைகளை நசுக்குவதில் நமது நாடு ரோமின் வழிகளை பின்பற்றும். சும்மா லேஸ் அந்த 3 சேரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குறிப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக நான் போட்டிருக்கிறேன். நீங்க அதை ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி வால்யூம் 4 பக்கம் 405 நீங்க வாசிக்கலாம். என்பது வெளிப்படையாக இருக்கும்போது இதை முற்றிலும் மறைத்து ஒரு நிலைப்பாட்டை சபை வெளிப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் சபை போப்பு மார்க்கத்தை தேவனுக்கு எதிரான மார்க்கமாக பார்ப்பதை கைவிட்டு அதனோடு இணக்கம் காட்டியிருப்பதை அறிய முடிகிறது. சரி, சபையினுடைய ஸ்டாண்ட் வாசிக்கிறேன். அதே இதுதான். கிறிஸ்துவ கோட்பாடுகளின் கடந்த கால மீறல்களை ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவின் மீது குற்றம் சாட்டுவது வரலாற்றின் அல்லது வேதாகம தீர்க்க தரிசனத்தின் தொடர்புகள் துல்லியமான பிரதிநிதித்துவம் உடையதாக இல்லை. என்ன சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட சபை மேல நம்ம வரலாற்று சான்றை வைத்துக்கிட்டு அந்த கோட்பாடுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அது ஒரு மீறுற சபை அப்படின்னு சொல்றது அதுக்கு ஆதாரம் இல்லைங்க. நம்ம இப்ப சொல்றது நம்ம போப்பு மார்க்கம் அந்த வரலாற்று இப்படி செய்திருக்கு அப்படி செய்திருக்கிறது, போப்பு மார்க்கம் இப்படிப்பட்ட கோட்பாடெல்லாம் மாத்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சபை மேல நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம்ல, அதற்கு போதுமான ஆதாரம் இல்லைங்க. நான் சொல்லல, நம்ம சபையினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட். அவங்க இன்னும் அதை சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. அது சப்போர்ட்டிங்ல ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சில சமயங்கள் புராட்டஸ்டன்ட்கள், செவன்த் டே அட்வென்டிஸ்ட்கள் உட்பட நம்மளும் சேர்ந்து தவறான அபிப்பிராயங்களையும் மற்றும் மதத்தில் குருட்டு பிடிவாதங்களையும் கூட வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க போப்ப மாத்திரம் சொல்லிட்டு அவங்க மாத்திரம் இது தப்புச்சுக்கலங்க, நாங்களும் தப்பு பண்ணிருக்கிறோங்க, நாங்களும் குருட்டு பிடிவாதம், அதாவது ஒரு வெறி, ஒரு போராட்டம் பண்றது போலாம். நம்ம சபை எங்க இருந்துச்சுங்க? அப்படி எனக்கு எங்க இருந்த மாதிரி தெரியல. நம்ம என்ன பிடிவாதமா இருக்கிறோம்? வேதம் என்ன சொல்லுறோம் அதை செய்வோம் என்று பிடிவாதமா இருக்கிறோம். வேற என்ன நம்ம பிடிவாதமா இருக்கிறோம்? வேதத்துக்கு முரமான ஒன்றை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, புராட்டஸ்டன்ட் சபை மாதிரி அதுல செவன்த் டே அட்வென்டிஸ்டும் சேர்ந்து நிறைய தப்பான அபிப்பிராயம் வச்சுக்கோமா. என்ன தப்பான அபிப்பிராயம் வச்சுக்கோ? இன்னைக்கு நிறைய சொல்லிட்டு கிடக்குறாங்க. சபை என்ன தப்பான அபிப்பிராயம் வைத்தது? எங்க குருட்டுத்தனமான ஒரு பிடிவாதத்துல இருந்துட்டு என்ன ஆதாரம் கொடுத்தாலும் நாங்க ஏற்றுக்கிட மாட்டோம் தள்ளுது எங்க ஒரு இடத்துலயும் இல்லையே. ஆனா போப்பு மாறி இருக்கிறார், போப்போ குற்றப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுப்பதற்காக சபை இவ்வளவு பலவீனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறது. நம்மளை கீழே போட்டுட்டாங்க 1977. இப்ப வெளியில அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நம்மளை கீழே போட்டாங்க. வேதம் என்ன கற்பிக்கிறது என்பதில் விவரிப்பதில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்கள் உரையாற்றுபவர்களிடம் அன்பை வெளிப்படுத்த தவறினால் நாங்கள் உண்மையான கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்த மாட்டோம். சரி, இப்போ சபையினுடைய நிலைப்பாடு நல்லா தெரியுதுன்னு இதைத்தான் கனோன் டைப் என்ன டியோப்பிங்கர் சொல்றாருன்னா, போப்பு மாறிட்டு நம்ம அவங்கள அவதூறு பேசக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்காரு. அவ்வளவுதான். போப்பு மார்க்கத்தை போலத்தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று ஒப்பீடு செய்து பேசியிருப்பது செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையானது தனித்துவமான மீதமான சபை என்கிற அந்தஸ்தை கைவிட்டு இருக்கிறது என்பதையும் அறிய முடிகிறது. இதனுடைய அடுத்த நிலைப்பாடுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் ஐக்கிய பட்டியலில் நம்முடைய சபையை வழிநடத்துகிறவர்கள் இணைத்து இருக்கிறார்கள். போப்பு மார்க்கத்துடன் சபை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நெருக்கம்
பொதுநலம் கருதி ஞாயிறு ஓய்வு சட்டம் கொண்டு வரப்படும் போது தேவனுடைய சபை தேவனுடைய ஓய்வு நாளை தள்ளி மிருகத்தின் முத்திரையான ஞாயிறு ஓய்வை ஏற்றுக்கொள்வதற்கு சபை ஆயத்தமாகி வருகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது சபை விழுவது போல் தோன்றும் என்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான ஆயத்தம்தான். சபையின் இந்த செயல்பாடு இயேசு வரப்போகிறார் என்பதை உறுதியாக வெளிப்படுத்துகிறது. இன்னொரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட், அந்த போதகர் கனாம் டியோப் அவர் தான் அதை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, 3 தூதர்களின் செய்திகளை பிரசங்கிக்க மாட்டேன், சபையின் பகிரங்கமான வாக்கு. நிச்சயமாக நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள், நிச்சயமாக நீங்கள் என்ன பிரசங்கிக்கிறீர்கள் என்று மக்கள் என்னிடம் கேட்கும்போது அது 3 தூதர்களின் செய்தியா? நான் இல்லை என்று சொல்கிறேன். நான் பிரசங்கிப்பது இயேசுவை. ஏனென்றால் இயேசுவே நற்செய்தி, இயேசுவே சுவிசேஷம். சுவிசேஷம் ஒரு கோட்பாடு அல்ல, ஒரு நபர். என்ன பேச மாட்டாரா? 3 தூதருடைய செய்தி அறிவிக்க மாட்டாரா? அவர் இயேசு அறிவிப்பாரா? இதை உட்கார்ந்து ஆராய்ந்து கொஞ்சம் அடிச்சிரும் தான் நினைச்சேன். வேண்டாம், தெரியாதா? 3 தூதருடைய செய்திய பேசுகிறவன் இயேசுவை பேசாமல் பேச முடியாது. ஆனால் 3 தூதருடைய செய்தியை அறிவிக்க மாட்டேன் என்கிறவன் இயேசுவை அறிவிக்க முடியும், ஆனால் வேறொரு இயேசுவை அறிவிப்பான். சொல்றவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் 3 தூதருடைய செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் சிருஷ்டிகரை அறிவிக்க வேண்டும், அவர் இயேசு என்பதை வெளிப்படுத்த வேண்டும். நீங்க 3 தூதருடைய செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நியாய தீர்ப்பை பேச வேண்டும், அதன் நியாயாதிபதி இயேசு என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அந்த இயேசு நியாயாதிபதியாய் இருப்பதற்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அவரையே தொழுது கொள்ள வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும். இது இல்லாம இயேசுவை அறிவிக்க முடியுமா? அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 3 தூதருடைய செய்தியை சொல்லித்தான் அறிவிக்கணும். அதுதான் முக்கியம். இன்னும் அது கீழே படிச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் பாபிலோன் விழுந்துட்டு இப்ப ஏன் 3 தூதருடைய செய்தி இவர்கள் அறிவிக்க மாட்டார்கள்? அங்க பாபிலோனை பற்றி இருக்கிறது, அந்த மிருகத்தின் முத்திரையை பற்றி இருக்கிறது. அது போப்பினுடைய அந்த காரியத்தை முழுமையாக வெளிப்படுத்திவிடும். தீர்க்கதரிசி நம்ம சபையினுடைய நிலையை குறித்து வெளிப்படுத்துகிறார். 3 தூதருடைய செய்தி அறிவிப்பதுதான் தேவ சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்தமான முக்கியத்துவமாகும். ஒரு சிறப்பு அர்த்தத்தில் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டுகள் உலகில் காவலாளிகளாகவும் ஒளியை சுமப்பவர்களாகவும் அமைக்கப்படுகிறார்கள். அழிந்து வரும் உலகத்திற்கான கடைசி எச்சரிக்கை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மேல் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அற்புதமான ஒளி பிரகாசிக்கிறது. அவர்களுக்கு மிக பரிசுத்தமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. 1, 2 மற்றும் 3 தூதர்களின் செய்திகளை பிரகடனம் செய்வது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வேறு எந்த வேலையும் இல்லை. I will preach 3rd angel message, 3 angel message. மிகவும் அர்த்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. அவர்களின் கவனத்தை ஈர்க்க வேறு எதையும் அவர்கள் அனுமதிக்க கூடாது. சபை அனுமதித்திருக்கிறது போப்புவின் கவனத்தை ஈர்ப்பதற்காக, போப்புட்ட நல்ல பிள்ளையாகணும் என்பதற்காக. அந்த சபையினுடைய மிக முக்கிய பொறுப்பு கைவிடப்பட்டு இருக்கிறது. என்ன இதை ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை பேசினா போப்பு சொல்லி ஆகணும். இப்ப என்ன அவங்க மனநிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடுச்சு, என்னுடைய புரிதல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க போப்பு மாறிட்டாரு. இன்னும் போப்பு இந்த மிருகத்தின் முத்திரை எல்லாம் போப்பு சம்பந்தமானது இல்ல, ஞாயிறு ஓய்வு சம்பந்தமானது இல்ல, அது ஒரு ஒரு ஆவிக்குறி ரீதியானது, அதற்கு ஒரு அடையாள அர்த்தம் இருக்கிறது என்று தீர்க்க தரிசன விளக்கத்திற்கு வேற விளக்கத்தை ரெடியா வச்சிருக்கிறாங்க. நீங்க கேட்டிருக்கலான்னு தெரியல. ரொம்ப ரகசியமாக விளைச்சாங்க தமிழ்நாட்டுல. நான் பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப ரகசியமா தீர்க்க தரிசி கீழே போட்டுருவாங்க. என்கிட்ட ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க, ஈரோடு பக்கத்துல இருக்கிறவங்க. அப்போ அந்த மீட்டிங்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு இப்படி இவர் வந்தாரு, இப்படி பேசுறாரு, தீர்க்க தரிசி தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த சபையில பேசிக்குவாரு, கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. நான் நம்ம ஆள் போனா பேச மாட்டேன். ஐயா சபையில ரொம்ப மறைமுகமான வேலை நடந்துகிட்டு திடீர்னு எழுந்து வருவார்கள். 3 தூதருடைய செய்தியை அறிவிக்கத்தான் இந்த சபை தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை அறிவிக்க மாட்டேன் என்று சபையின் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் அறிவித்திருக்கிறார். இது ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. போப்புவின் செயலை வெளிப்படையாக காட்டும் அந்த செய்தியை போப்பு மார்க்கத்தோடு ஐக்கியம் கொள்ள பிரயாசப்படுகிற சபை தலைமையால் அறிவிக்க முடியாது.
இவர்கள் போப்பு மாறி இருக்கிறார் என்று நம்புவதனால் இந்த தீர்க்க தரிசன விளக்கங்கள் நிறைவேறாது என்று நம்புகிறார்கள். அதனாலேயே மீண்டும் நாம் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்த துவங்கி இருக்கிறார்கள். நம்முடைய தீர்க்க தரிசன விளக்கங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறவர்கள் சபைக்குள் புதிய கோட்பாடுகளை புகுக்க பிரயாசப்படுகிறவர்களால் போல் இவர்களும் தீர்க்க தரிசியின் எழுத்துக்களை பொய்யாக்குகிறார்கள். அப்படி ஒரு முயற்சியை ரெய்ண்டர் ட்ரூஸ்மா செய்திருக்கிறார். ஏன் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, கடைசியில பார்க்கும் பொழுது இன்னைக்கும் இந்த மனிதனுடைய வார்த்தைகள் வலியுறுத்தப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இதை ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை, ஒரே காரியம் தான். இவர் தீர்க்கதரிசி மாறிவிட்டதாக அறிக்கையிடுவார். நீங்க போய் இந்த தெய்வத்துவம் 3 நபர் கொண்ட தேவன் என்பதை நம்பாதவர்கள் நம்ம சபைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவை துவக்கத்திலிருந்து இருந்தவர் அல்ல, அவர் இடையில் வந்தவர், பிதாவிலிருந்து பிறந்து வந்தவர் என்று ஜெகோவா விட்னஸ் கூட அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டான், பிறந்தாருமா. இப்படி அந்த மாற்றாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க தீர்க்கதரிசி முதல்ல தேவத்துவத்தை குறித்து வேற கருத்து வச்சிருந்தாங்க, பிறகு மக்கள் எல்லாம் சிலர் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க கருத்தை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இதுதான் அவர்கள் முதலாவது ஒரு கருத்தை வைத்திருந்தா அப்படி மாறிவிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அவங்க தீர்க்க தரிசியில் அவர்கள் நம்பவில்லை. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இந்த சபையை வழி நடத்துவதற்காக ஆண்டவர் இஸ்ரவேலை மீட்கும் பொழுது மோசையை வழி கொடுத்தது போல, ஒரு தீர்க்க தரிசியாய் கொடுத்தது போல இந்த சபைக்கு இளஞ்சி வைட்டு ஒரு தீர்க்க தரிசியை கொடுத்துருக்காங்க. அவங்கள விட்டாச்சுன்னா நீங்க அழிச்சு போயிருவீங்க. அவரை குறித்து நம்ம பார்ப்போம், சரிங்களா? அவரு இது 21வது வருஷத்துல ஆகஸ்ட் 31 அவர் செய்த பிரசங்கம். அவருடைய பிரசங்கத்துல உள்ள அந்த குறிப்புகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். இதுல அவரு என்ன கருத்துடையவர் என்பதை இந்த பகுதியில் இருக்க நான் தமிழாக்கம் செய்திருக்கிறேன். அந்த தமிழாக்கத்தை நம்ம பார்ப்போம். ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டுகள் ரோமன் கத்தோலிக்க சபையை இறுதி காலத்தின் வில்லனாக தனிமைப்படுத்தும் ஒரு இறுதி தீர்ப்பை கொண்டிருந்தனர். கடைசி காலத்துல போப்புதாயா வில்லை அப்படின்னு நம்ம சொல்றது உண்மைதானே சொல்றோம். இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? எந்த ஆதாரம் இல்லாத நிலையில் அது ஏன் நீடிக்கிறது? இதுதான் சபையினுடைய நிலை. போப்பு தான் கடைசி காலத்தில் வில்லனா இருக்க போகிறார் என்கிற அந்த நம்பிக்கை சபையிலிருந்து போயிற்று. இதே என்ன உள்ளவங்க பேர் வருது வாயில, நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்க வெளிப்படையா பேசல. நம்ம சபையில் இருக்கிறாங்க. நீங்க அவங்களை என்ன செய்யும்? வேத வல்லுநர்கள் என்பீர்கள், வேதாகம் மாணக்கன் என்பீர்கள். அவங்கதான் நான் பேச கேட்டிருக்கிறேன். அவங்கதான். இவருதான் என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசி மாறிட்டார் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தீர்க்கதரிசி கீழே போட்டாதான் எதுவும் செய்ய முடியும். தீர்க்கதரிசியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தீர்க்கதரிசியை கீழே போட்டு ஆக வேண்டும். அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய சபை அதன் தீர்க்க தரிசன விளக்கங்களை கைவிட்டு அதனுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி அதே நிலைப்பாட்டைத்தான் இவரும் வெளிப்படுத்துகிறார். 1977 போட்டாங்கல்ல, அந்த நிலைப்பாட்டை தான் இவரும் வெளிப்படுத்துகிறார். இவர்கள் அங்க இதெல்லாம் சொல்லல, இவரு அதுக்கு ஆதாரம் எடுத்து வைக்கிறார். இவர்கள் வெளிப்படுத்தல் சொல்லும் மிருகம் போப்பு மார்க்கும் என்று நம்புவதில்லை. அதற்கு காரணம், பாம்பின் விஷயத்தை மறைத்து நிறத்தை மட்டும் மாற்றியிருக்கும் போப்புவை மனமாறிவிட்டார் என்று நம்புகிறார்கள். சரி, இவர் இந்த குறிப்பு கிரேட் கான்ட்ரோவர்சி புஸ்தகத்துல இருக்காது, ஆனா அவர் கிரேட் கான்ட்ரோவர்சி போட்டிருப்பாரு. காரணம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வால்யூம் 4 சார்ந்து கிரேட் கான்ட்ரோவர்சி இருக்கும். சபையின் தீர்க்கதரிசி போப்புவுக்கு எதிரான போக்கை எடுத்திருந்தார்கள் என்று வாதம் செய்கிறார். இதன் தமிழாக்கத்தை கவனிப்போம், சரிங்களா? சரி, நான் அவள் சத்தமில்லாமல் அதிகாரத்தில் வளர்ந்து வருகிறார். இவர் இதுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னு சொன்னா, போப்புனுடைய அந்த ரோம கத்தோலிக்கத்தினுடைய வளர்ச்சி அமெரிக்காவில் எப்படி இருந்துச்சுன்னு காட்டிப்பார். அதுக்கு பிறகு இந்த குறிப்பெல்லாம் வாசிட்டு அடுத்து என்ன லிஸ்ட் போடுவாருன்னு சொன்னா, அந்த வளர்ச்சி அப்படி குறைஞ்சி வந்துட்டு அப்படின்னு போடுவார். அப்படின்னா அவள் வளர்ந்தாள் என்று தீர்க்கதரிசி சொல்றாங்க. இப்ப பாருங்க குறைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வளர்ந்தாளுங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க, அது இல்லாத இடம் கிடையாதுங்க. அவள் சத்தம் இல்லாமல் அதிகாரத்தில் வளர்ந்து வருகிறார். நம்ம ஏமாத்துறாங்க.
அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பிற்பாடு ஆமா என்ன குறைஞ்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம நம்பணுமா? தேசம் முழுவதிலும் அவள் தனது உயர்ந்த பிரம்மாண்டமான கட்டுமானங்களை குவித்து கொண்டிருக்கிறாள். ரகசிய இடங்களில் அவளுடைய முந்தைய துன்புறுத்தல்கள் மீண்டும் நிகழும். தான் தாக்க வேண்டிய நேரம் வரும்போது தனது சொந்த நோக்கங்களை முன்னெடுத்து செல்வதற்கு அவள் திருட்டுத்தனமாகவும் சந்தேகத்திற்கு இடமின்றியும் தனது படைகளை வலுப்படுத்துகிறாள். ரொம்ப கடுமையா தாக்கியிருக்காங்க இல்லையா? அதான் அவருக்கு முதல்ல ரொம்ப கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள் என்று குறிப்பெடுத்து காட்டுறாரு. அதுக்கு பிறகு இந்த பகுதியில் சரி வாஸ்தவம், அந்த பகுதியில் போப்பை குறித்து தீர்க்கதரிசி மிக கடுமையான போக்கை கடைபிடித்திருப்பதாகும். அவங்க ஆக்சுவலி அங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, போப்பை பற்றி தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையை அவர் வெளிப்படுத்தல வளர்ந்து வருவா, அது கடுமையா தாக்குவா அப்படின்னு சொல்லி அவரை பத்தி எழுதியிருக்காங்க. அந்த தீர்க்க தரிசனம் சொல்ற காரியத்தை எழுதியிருக்கிறார்கள். இதற்கு பின் தீர்க்கதரிசி போப்பை குறித்ததில் கடுமையான போக்கை மாற்றி விட்டதாகவும் வாதம் செய்கிறார். அதற்கு அவர் தீர்க்க தரிசன எழுத்தில் இருந்து கொடுக்கும் ஆதாரங்களை பார்ப்போம். இதுதான் அவரு கொடுக்கிற ஆதாரங்கள். எவாஞ்சலிஸ்ட் 584 அவர் ஒவ்வொரு லைன் தூக்கி போட்டிருக்கிறாரு. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பேராகிராஃப் அட்லீஸ்ட் அதை சரியா விளங்கிக்கணும். கொஞ்சம் மேல கீழே வாசித்தா தான் உண்மையை விளங்கிக்கலாம். அந்த ஒரு லைனை மட்டும் வாசித்தா ஆமா தீர்க்கதரிசி அவ்வளவு கடுமையா பேசிட்டு இப்ப இவ்வளவு மென்மையா பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டியது. நாம் ஒரு இடத்திற்குள் நுழைந்தவுடன் நமக்கு மற்ற பிரிவுகளுக்கும் குறிப்பாக கத்தோலிக்கர்களுக்கும் இடையே தேவையற்ற தடைகளை உருவாக்கக்கூடாது. ஊழியத்துக்கு போகும்போது எந்த பிரிவுகளுக்கும் இடையில, குறிப்பாக கத்தோலிக்க இடையில கத்தோலிக்க போக்கஸ் பண்ணி தான் நம்ம ப்ராட்டஸ்டன்ஸ்டே வேலை செய்யறோம். அதனால தேவையற்ற தடைகளை, ஊழி தடைகளை அது நிச்சயம் உண்டாக்கிவிடக்கூடாது. இதனால் அவர்கள் நம்மை அவர்களின் வெளிப்படையான எதிரிகள் என்று நினைக்க வேண்டும். தேவையில்லாமல் அவர்கள் மீது படையெடுப்பு நடத்துவதன் மூலம் நாம் அவர்கள் மனதில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கக்கூடாது. தேவையில்லாம போய் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய காரியத்தை யார்கிட்ட முதல்ல என்ன சொல்லணும்னு சொல்லி எடுத்துதான் போன நேரம் பண்ண ஒரு ரோமகத்தில் போய் போப்பு அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படி சொல்லாதீங்கப்பா. அவங்க கிட்ட வேற எதுலவோ இருக்கு குறைபாடுகள், வேதாகமத்தை எடுத்து மூலமா அதை நிரூபிச்சு காட்டுங்க. அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனத்தை விளக்கம் கொடுக்கும்போது நீங்க கொடுங்க. முதலே போய் அதை செஞ்சு தடையை உண்டாக்கிறாங்கப்பா, சண்டை போடுற மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவன் எனக்கு கற்பித்ததில் இருந்து கத்தோலிக்கர்கள் மத்தியில் இருந்து திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அங்கிருந்து ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால ஏங்க அதுதான் முதல். இது ஆக்சுவலி அவர் கிரேட் கான்ட்ரவர்சி போட்டவர் 1088. அதுக்கும் இதுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வெளியிட்டப்பட்டதுக்கும் இதுக்கும் கிட்ட ஒரு 3 வருஷம் தான் இடைவெளி இருக்கும். அது 84 என்று நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. இது ஊழிய போக்கு, அது தீர்க்க தரிசன விளக்கம். இங்கேயும் ஊழிய போக்குல நம்ம இன்னைக்கும் அப்படித்தான். ஒரு இந்துக்காரன்ட்ட போயிட்டு கள்ளிச்சாமியெல்லாம் விற்கிறோம், அதான் முதல்ல சொல்ல போறோம். அவனுக்கு ரட்சிப்பு எப்படி வரும் என்பதை சொல்லிக் கொடுக்க போறோம். பாவ மன்னிப்பு எப்படி கிறிஸ்துவின் முதல் லகுவாய் வருகிறது என்பதை சொல்லிக் கொடுக்க போறோம். அதை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனை தான் நம்ம விக்கிரகாரத்திலிருந்து நீக்க போகிறோம். இது ஊழிய முறைமை. இதை எடுத்துக்கிட்டு தீர்க்கதரிசி மென்மையான போக்கை எடுத்து விட்டார் என்று அவர் வாதிடுகிறார். இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். சகோதரர்களே, ஜனங்களின் தவறான அவர் போட்டிருக்கிறது இந்த ப்ளூல இருக்குது மட்டும்தான் போட்டிருப்பார். சரிங்களா? நான் தான் அதை முழுசும் வாசிக்கிறேன். சகோதரர்களே, ஜனங்களின் தவறான அபிப்பிராயங்களை மிகவும் பலமாக தாக்காதபடிக்கு உங்கள் பிரயாசங்களில் எச்சரிக்கையாயிருங்கள். மற்ற சபை பிரிவினர்களை தாக்குவதற்கு முறை தவறி செல்லக்கூடாது. ஏனெனில் அது ஒரு போராட்ட உணர்வை மட்டுமே உருவாக்கி சத்தியத்தில் வாயிலுக்கு காதுகளையும் இதயங்களையும் மூடுகிறது. அப்பா, நீங்க முதல்லயே போய் போராடுற மாதிரி போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்றேன். நமது ஊழியக்காரர்கள் கத்தோலிக்கர்களுக்கு எதிராக அதிகமாக பேசி அந்த சபையின் பலமான தப்பன்களை தங்களுக்கு எதிராக தூண்டிவிடும் ஆபத்து உள்ளது. இதை நீங்க செய்யாதீங்க. ஊழியத்துக்கு போகும்போது அப்படி செய்யக்கூடாது. இந்த மக்களை ஆர்வத்துடன் பார்க்கும் ரோமன் கத்தோலிக்க நம்பிக்கையில் பல ஆத்துமாக்கள் உள்ளன. அவங்க அதை சரியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஞானமா தான் நீ சொல்லிக் கொடுக்கணும். போன உடனே போய் நீ கத்தோலிக்கர்கள் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்க கூடாது. அவன் அந்தி கிறிஸ்துன்னு பேசக்கூடாது. அப்படின்னா அந்தி கிறிஸ்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இல்லைங்க. ஊழியம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு வாரம் தீர்க்க தரிசனத்தை எடுத்து விளக்க வேண்டி வரும். அப்ப விளக்கும் போது ரோம கத்தோலிக்க தான் தவறு என்று சொல்லுகிற அளவுக்கு, அதை சொல்லும் பொழுது முன்பாக இருக்கிற அந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு மனதை பக்குவப்படுத்திட்டு பேசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆசாரியன் குற்றச்சாட்டுகள் மீது உள்ள தனது அதிகாரம் பெரியது. மேலும் அவன்
தனது தங்குதடையற்ற வாதங்களால் மக்களுக்கு பாரபட்சம் காட்ட முடியுமானால் விழுந்து போன சபைகளுக்கு எதிராக உண்மையை சொல்லும் போது அவர்கள் அதை கேட்காதபடி அவன் அதை நிச்சயமாக செய்வான். இது ஊழியத்தின் அடிப்படையில சொல்லப்பட்ட ஒன்று. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா மாறிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் அந்த குறிப்பா அவர் போட்டதை மட்டும் போட்டு கொஞ்சம் மேல கீழே லேச சேர்த்து வாசிக்கிறேன். ரோம கத்தோலிக்க ஐக்கியத்தின் உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அதே கருத்து தான் அவர் எடுத்துட்டு அந்த குறிப்புல மேல உள்ளதை விட்டுட்டு கொஞ்சோண்டு போட்டிருக்கிறாரு, பரவாயில்லைக்கு போட்டிருக்கிறாரு. கடுமையான போக்கை கடைபிடித்தார்கள், மென்மையான போக்கை கடைபிடித்தார்கள் என்று நம்மளை ஏமாத்துறது. ரோம கத்தோலிக்க ஐக்கியத்தில் உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அந்த சபையில் ஆயிரக்கணக்கானோர் தங்களிடம் உள்ள சிறந்த வெளிச்சத்தின்படி தேவனுக்கு சேவை செய்கிறார்கள். ஆனால் தேவன் இந்த ஆத்துமாக்களை பரிதாபத்துடன் கனிவோடு பார்க்கிறார். அவர்களை சுற்றியுள்ள அடர்த்தியான இருளை ஊடுருவி செல்லும்படி அவர் ஒளி கதிர்களை ஏற்படுத்துகிறார். அவர்கள் இன்னமும் அவருடைய ஜனங்கள் என்று நிலையை எடுப்பார்கள். ஆனால் ரோமானிய மதம் ஒரு அமைப்பாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்துடன் அதன் வரலாற்றில் முந்தைய எந்த காலகட்டத்தை விட இப்போது இசைவாக இல்லை. அவர் ஒரு புத்தகத்தில் எழுந்து போட்டார் தெரியுமா? அதே காலத்தில் எழுதப்பட்டது, அதே காலத்தில் எழுதப்பட்டது. அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது கொஞ்சம் மேல இருக்கும், இது கொஞ்சம் கீழே இருக்கும், ஒண்ணும் மாறுங்க. இதெல்லாம் ஏமாத்து வேலை. சபை தீர்க்கதரிசி மாறவே இல்லை, எந்த கருத்திலையும் மாறலங்க. ஏமாத்த பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆராய விரும்பாதவர்கள், யாரோ சொல்லுகிறதை கேட்டு ஓடுகிறவர்கள், பிறருடைய விசுவாசத்திலே வாழ்ந்து விடலாம் என்று நம்புகிறவர்கள். நானும் சொல்லுவேன், பிறருடைய ஜெபத்திலே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்புகிறவர்கள். என் வாழ்க்கையை வைத்துதான் ஏமாந்து போயிருவாங்க. 5 முற்றாளு புத்தி இல்லாத கன்னிகை போல அவர்கள் காணப்படுவார். அவர்கள் பிறருடைய விசுவாசத்தை சார்ந்தவர்கள். அப்படி இருந்தா நம்ம ஏமாந்துருவோம். ஜெயகர் சொல்றது கேட்டா சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏமாந்துருக்கீங்க. நீங்க போய் படிச்சு உட்கார்ந்து ஆராய்ந்து ஆமா இது சரிதான் அப்படின்னு உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நீங்கள் ஒரு காலம் வரும்பொழுது ஏமாந்து விடுவீர்கள். இந்த பகுதியில் போப்பை குறித்த தீர்க்க தரிசனத்தை குறிப்பிடவில்லை. மாறாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எப்படிப்பட்ட நிலையை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். போப்பாதிக்கத்தின் நிஜத்தை எப்போதுமே தீர்க்கதரிசி வேதம் வெளிப்படுத்துவதை விட்டு குறைத்து கூறவில்லை. அதே நேரத்தில் மனமாற்றத்திற்கு தடையில்லாதபடி வார்த்தைகளை கையாள வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார்கள். இவர்கள் தன் நோக்கத்தை நிலைநாட்டுவதில் மாறாக போப்புவை மனம் மாறிவிட்டார் என்றும் அதை நிலைநிறுத்துவதற்காக தீர்க்கதரிசியை பொய்யாக்கும்படி நிலைப்பாட்டை மாற்றாத தீர்க்கதரிசியை மாறிவிட்டார் என்றும் வாதம் செய்து தீர்க்கதரிசியை பொய்யாக்குகிறார்கள். பூமியை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்கிற பொது நலத்தை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஓய்வு சட்டம் அமல்படுத்தப்படும் போது அதை சபையை வழிநடத்தியவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் சாத்தான் எல்லா வழியிலும் பிரயாசப்படுகிறார். அவர் கேள்வி கேட்கிறார் பாருங்க, ஆங்கிலத்துல நான் தமிழாக்க முடிகிறேன். SDA தீர்க்க தரிசன விளக்கங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டுமா? இது இவர் கேட்கறது இல்லை. 1977 அதை மாத்திட்டாங்க. வரலாற்று வாதம் பற்றியே நமது விளக்கம் அதிகம் உள்ளது. வரலாறை வச்சுதாங்க அது பொய்ன்னு சொல்றோம். ஆனா அவங்க மாறிட்டாங்க. அந்த வரலாறை வச்சு பேசக்கூடாது. அதனால நம்முடைய விளக்கம் புதுப்பிக்கப்பட வேண்டுமா? இவர் என்னைக்கு 21 பேசினாரு, அதை போய் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு முந்தைய 77 சபை பேசிட்டு இவர் பேசி அதைத்தான் இப்போ 24 கெனான்டியோ பேசுகிறாரு. இன்னும் சில நாட்கள்ல இவருடைய புஸ்தகம் ஒன்று வெளியிடப்பட போகிறது. யாருடைய புஸ்தகம்னா, இந்த படத்தில் இருக்காரு அந்த மனிதன், அவர் பேர் எனக்கு டக்குன்னு வரல, முதல்ல அதை சொன்னேன், பிறகு பார்க்கலாம். போப்பு மார்க்கம் மாறிவிட்டது. ஆகையால் நம்முடைய தீர்க்க தரிசன விளக்கங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய விருப்பம். இதைத்தான் பாஸ்டர் கெனான்டியோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவர்களும் சபையின் விசுவாசிகள் போப்பு மார்க்கம் மாறிவிட்டதால் மறுபடியும் கற்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சீக்கிரம் புது விளக்க உரை வந்தாலும் வரலாம். பாம்பின் விஷத்தை மறைத்துக் கொண்டு நிறத்தை மற்றும் மாற்றி இருக்கிற போப்புவுக்கு பின்பாக போக சபை ஆயத்தமாகி வருகிறது.
இரண்டாம் வருகைக்கு முன் சபையில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றத்தை வெளிப்படுத்துகிறது. இப்போது தலையை நிமிர்த்து நிச்சயமாக இயேசு வரப்போகிறார் என்று ஆர்ப்பரிக்கலாம். சரி, என்ன நடக்க போகுது? 12ஆம் தேதி, இந்த 12ஆம் தேதி உங்க நடக்க போகுது. தலைப்பு பார்த்தீங்கன்னா அட்வென்டிசம் அண்ட் கத்தோலிசம் இன் a changing world, can they learn from each other? கத்தோலிக்கர்களும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையினும் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ள முடியுமா? இந்த டிபேட் ஒன்று நடக்க போகுது. என்னைக்கு அப்படின்னு சொன்னா வருகிற சனி, அடுத்த சனி 12ஆம் தேதி. எங்க அப்படின்னு சொன்னா லோ மெனிண்டா யூனிவர்சிட்டி, நம்மளுடைய கல்லூரியில நடத்த போறாங்க. யாருக்கு இருந்து கத்துக்கலாம்? ரெண்டோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ, இது ஒரு பயங்கரம் இல்லையா? இதுல பேச வருகிறதுல ஒருத்தர் ரோம கத்தோலிக்க பிஷப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க என்ன அந்த நோக்கத்தை இங்கிலீஷ்ல இருக்குன்னு அதை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறேன். 7வது நாள் அட்வென்டிஸ்ட் மற்றும் ரோம கத்தோலிக்க சபைகள் பல ஆண்டுகளாக கொந்தளிப்பான உறவை கொண்டுள்ளன. ஆனால் இன்றைய உலகில் பலர் அவர்களை பிரிப்பதை விட அவர்களுக்கிடையே பொதுவானவைகளையே அதிகம் பார்க்கிறார்கள். 1977 பார்த்தாங்க. அப்படின்னா அதுக்கு முந்தைய பார்த்திருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஒரு ஆக்ஷன் எடுத்து போட்டாங்க. 2 சபைகளும், அதாவது கத்தோலிக்க சபையும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையும் ஒருவருக்கு ஒருவர் என்ன கற்றுக்கொள்ளலாம் மற்றும் எதிர்காலத்தில் அது என்ன பொருள் கொள்ளும் என்று புதிதான கேள்வியை குழு ஆராயும். ஆக்சுவலி நான் இதை நடத்துறதுக்கு இந்த 12ஆம் தேதி வரைக்கும் காக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருகிறதா? இது போதும். நமக்கு இயேசு வரப்போற அடையாளம் நிறைவேறுகிறது என்பதை நம்புகிறதுக்கு இது போதும். இதை பாருங்க, ஹைலைட். அந்த குழு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தீர்க்க தரிசன விளக்கத்தை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, நிகழ்ச்சியின் முடிவில் ரெய்ண்டர் புரூஸ்மா, நம்ம மேல பார்த்தோம்ல ஒருத்தர் அம்மையார் மாறிட்டார் அப்படின்லாம் பேசினார்ல, அவருடைய இந்த தலைப்புல அட்வென்டிஸ்டும் கத்தோலிசமும் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற அந்த தலைப்புல ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். அப்படி என்று சொன்னா, கத்தோலிக்கத்தோடு கைகோர்ப்பதற்கு சபை தீவிரமாக இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. கத்தோலிக்க சபை மாறவில்லை, நம்முடைய சபைதான் மாறி இருக்கிறது. அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள நம்முடைய சபைதான் விரும்புகிறது. பொதுநலன் கருதி ஞாயிறு ஓய்வு சட்டம் வரும்போது போப்போடு இணைந்து அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அடையாளங்கள் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது. நம்ம சபை கத்தோலிக்கராக நேற்று இதை வாசித்து காட்டினேன். அதனால நான் இன்னைக்கு இந்த நிறைவுக்காக வாசிக்கிறேன். அன்றிரவு நான் பேட்டில் கிரீக்கில் இருப்பதாக கனவு கண்டேன். கதவருகே இருந்த பக்கவாட்டு கண்ணாடி வழியே வெளியே பார்த்தேன். 2 மற்றும் 2 பேர் கொண்ட ஒரு கூட்டம் வீட்டை நோக்கி அணிவகுத்து வருவதை கண்டேன். அவர்கள் கண்டிப்புடனும் உறுதியுடன் காணப்பட்டனர். நான் அவர்களை நன்றாக அறிந்திருந்தேன். அது மாத்திரமில்லை, அவங்க விரும்பின ஒரு கூட்டம். அவர்களை வரவேற்பு அறையின் கதவை திறக்க திரும்பினேன். ஆனால் நான் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்க, எனக்கு ரொம்ப அறிமுகமானவங்க, ரொம்ப உண்மையானவங்க, அவங்களை வரவேற்கணும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அந்த கூட்டத்தை தான் பார்க்கறாங்க. அவங்க கூட்டத்தை பார்க்கிறார்கள், சபையினுடைய கூட்டத்தை பார்க்கிறார்கள். மறுபடியும் பாரு அப்படின்னு மனசுல பட்டிருக்கு. மறுபடியும் பார்த்தேன். காட்சி மாறியது. கூட்டம் இப்போது ஒரு கத்தோலிக்க ஊர்வலத்தின் தோற்றத்தை அளித்தது. This church is going to be like Catholic. இதை நான் முந்தி படிச்சிருக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. 1044 புஸ்தகம் வெளியிட்டேன். அப்ப இந்த குறிப்புக்கு எதிராக வந்தேன். அப்ப எனக்கு அது புரியல. இந்த தீர்க்க தரிசனத்தை என்னால விளங்கிக்கொள்ள முடியல. எனக்கு இப்படிப்பட்ட சான்றுகள் கிடையாது. அப்ப நம்ம சும்மா சபை கத்தோலிக்கமா மாறின்னு சொல்ல முடியாது. ஆனா இப்போ தெளிவாக உறுதியாக தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஆண்டவர் காட்டி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சபை கத்தோலிக்கர்களால் நிறைந்து இருக்கிறது. சபையினுடைய தலைமை பீடம் அதால நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஆனால் நான் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். காட்சி மாறியது. கூட்டம் இப்போது ஒரு கத்தோலிக்க ஊர்வலத்தின் தோற்றத்தை அளித்தது. கத்தோலிக்க சபை மாதிரியே மாறியது. ஒருவன் கையில் சிலுவை, இன்னொருவன் கையில் நாணல். அவர்கள் நெருங்கிய போது நாணலை சுமந்தவர்கள் வீட்டை சுற்றி ஒரு வட்டம் செய்து 3 முறை கூறினர், இந்த வீடு தடை செய்யப்பட்டது.
பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அவர்கள் நம்முடைய புனித கட்டளைகளுக்கு எதிராக பேசின. கத்தோலிக்க சபை சொல்லுது, தடை பண்ணுப்பா இந்த சபைய, ஓவினால கை கொள்றவனெல்லாம் தடை பண்ணு. பயம் என்னை பற்றி கொண்டது. நான் வீட்டின் வழியாக வடக்கு வாசலுக்கு வெளியே ஓடினேன். நேற்று வாசிக்கும் போது இது எனக்கு பிடிபடல. இன்னைக்கு வாசிக்கும் போது நான் வீட்டின் வழியாக வடக்கு வாசலுக்கு ஓடினேன். என்னது வடக்கு வாசலுக்கு ஏன் ஓடுறேன்? தரிசனத்தில் இருக்கிற சும்மா இருக்காது, அந்த வடக்கு வாசலுக்கு விளக்கு இருக்கணும். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்ன 6 புருஷர்கள் வடக்கு வாசல் வழியாக வருவார். கணக்கன் மைக்கூட்டை வைத்திருக்க ஒருவன் முத்திரையிடுவதற்காக வருவார். வெட்டுகிற ஆயுதங்களுடைய 5 புருஷர்கள் முத்திரையை பெறாதவர்களை வெட்டுவதற்காக வருவார். அந்த சம்பவம் நடக்க போகிறது. அது தரிசனத்தில் காட்டப்பட்டு இருக்கிறது. எப்போ நடக்கும்? சபை கத்தோலிக்கருடைய பாவனையை செய்யும். இன்னைக்கு அது கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் நடக்க போகும். அங்கே ஒரு கூட்டத்தின் நடுவே நான் இருப்பதை கண்டேன். அவர்களில் சிலரை எனக்கு தெரியும், ஆனால் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு துணிவில்லை. ஏனென்றால் நான் காட்டிக் கொடுக்கப்பட்டு விடுவேனோ என்ற பயத்தில் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேச துணியவில்லை. ஐயா, உண்மையானவங்க அங்க இருப்பாங்க, உண்மையானவங்கிட்ட பேச மாட்டாங்க. அவன்கிட்ட பேச நமக்கு பிரச்சனை வந்துடும் நினைப்பாங்க. இன்னைக்கு அது நடக்குதுங்க. நம்ம கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எங்கு திரும்பினாலும் ஆனாலும் ஆர்வமும் கொண்ட கண்களை சந்திக்காமல் அழுது பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு ஓய்விடத்தை தேட வேண்டும். ஒரு ஆர்வம் சொல்றதுக்கு இருக்காது, ஒரு நாள் இருக்காது. ஜபத்தை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையானவர்களுக்கு தான் அந்த நிலை. சபைக்குள்ள பல பிரிவுகள் இருக்குது, பலவிதமான கூட்டம் இருக்குது. அதுல எல்லாருக்கும் இல்லை. உண்மையானவர்களிடத்துல ஒருவனுக்கிட்ட வர மாட்டான். ஆறுதல் படுத்துறதுக்கு ஆள் இருக்குது, தனித்து விடப்படுவார். வாசிக்கிறேன். அங்கே ஒரு கூட்டத்தின் நடுவே நான் இருப்பதை கண்டேன். அவர்கள் சிலர் எனக்கு தெரியும், ஆனால் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேச எனக்கு துணிவில்லை. ஏனென்றால் நான் காட்டிக் கொடுக்கப்பட்டு விடுவோமோ என்று பயத்தில் அவர்களிடம் ஒரு வார்த்தை கூட போல பேச துணியவில்லை. போக முடியாது அவங்க கிட்ட. அவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. நம்ம போய் பேசுறேன்னு சொன்னா இவன் இப்படி பேசுறான்னு சொல்லி அறிவு கொடுத்து போயிருவான் தலைவர் கவி. எங்கு திரும்பினாலும் ஆவலும் ஆர்வம் கொண்ட கண்களை சந்திக்காமல் அழுது பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு ஓய்விடத்தை தேட வேண்டேன். இங்க பாருங்க, ஒரு ஆர்வம் சொல்றதுக்கு ஒருத்தர் கிடையாது. யாருக்கையாவது போய் பேசலாம் அப்படின்னு போனா அவன் காட்டி கொடுத்துருவான். யாருக்கிட்டே சத்தியத்தை சொல்லிடலாம் பார்த்தா அவன் போய் இப்படி பேசிட்டாலேனா உடனே ஒரு உத்தரவு வந்துடும். ஏன் இவனை பேச விடாத, உள்ள ஏத்தாத, அவ்வளவுதான் முடிச்சு. யாராவது ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. ஜபம் பண்ற வழியே இல்லை. சொல்றாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொன்னேன், இதை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தால் நான் என்ன சொன்னேன், நான் என்ன செய்தேன் என்று அவர்கள் சொன்னார். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏன்பா இப்படி செய்றீங்கன்னு யாராவது சொன்னா நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவனுடைய சபை அழிகிறதுன்னு பாரத்தோட தான் நான் சொல்லுகிறேன். ஐயா, நீங்க அழிச்சு போயிருங்கன்னு சொல்லிதானே நான் எச்சரிப்பின் செய்தியா உங்களிடத்துல சொல்றேன். என்னை ஏன் இப்படி சொல்றீங்க? நான் என்ன செஞ்சுட்டேன்? ஆண்டுக்கு விரோதமா பேச்சனா, ஆண்டுக்கு விரோதமா ஏதாவது செய்தனா, பேசுனா, ஏதாவது சொன்னா நல்லா இருக்குமே. நம்முடைய பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதை நம்முடைய பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதை கண்டு நான் மிகவும் அழுது பிரார்த்தனை செய்தேன். The glory of the church is removed. இஸ்ரவேலர்கள், யூதர்கள் எருசலேமின் அழிவுக்கு முன்பாக மகிமை போயிற்று என்று கூக்குரலிடுவார். அது வரைக்கும் உணர மாட்டார்கள்.
நம்முடைய மகிமை பறிமுதல்படுத்தப்படும். நம்முடைய தனித்துவம் பறிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய தீர்க்க தரிசன விளக்கு உரை பறிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறப் போகிற அந்த தீர்க்க தரிசனத்தை பகிரங்கமா அறிவிக்கப்பட்டதாக அதை மூடி மறைத்து நம்முடைய மகிமை பறிக்கப்பட்டு விட்டது. யார்கிட்டயாவது சொல்லலான்னு பார்த்தா அவனை காட்டி கொடுத்துருவான். யாராவது ஆறுதல் சொல்லுவாங்க பார்த்தா ஒருத்தரும் கிடையாது. நான் மிகவும் அழுதேன். வடக்கு புற வாசல் வழியாக 6 புருஷர்கள் கணக்கன் மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் முத்திரையிடுவதற்காக, தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக, இப்படி அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய நெற்றியில் முத்திரை போடுவதற்காக ஒரு 6 புருஷர் முத்திரை பருவதை பெறாதவர்களை வெட்டுவதற்காக யார் பாதுகாக்கப்படுவார்கள்? எருசலேமின் அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஐயா, சபை அழிஞ்சிட்டு, சபை விழுந்துட்டு, இது சபை இல்ல, இது பேக் சைடர் சர்ச்சு, இங்க இருக்கிறவர்கள் பாபிலோன் ஆயிட்டாங்க, கத்தோலிக்கர்கள் ஆயிட்டாங்க, வாட்டிக்கனுக்கு காணிக்க போகுது, அப்படி இப்படி எதையாவது சொல்றவே இல்லை. சபைக்குள்ள சபையின் மீது வெறுப்புணர்வை தூண்டுகிறவன் அல்ல இவன். இல்ல என்னையும் போயிட்டு போது சபை, நான் ஊழியம் செய்யறேன்ப்பா அப்படின்னு சொல்லி காணிக்கை வாங்கி சம்பாதிச்சு சாப்பிடுறவன் இல்ல இவன். தேவனுடைய திட்டத்தை அறிந்து ஆண்டவருடைய சபை அழிகிறது என்கிற வேதனையோட துக்கத்தோடு அந்த விதவை 2 காசுகளை கொண்டு இது ஆண்டவருடைய ஒழுங்கு, எப்படியாவது தாங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தோடு காணிக்கை செலுத்தி ஆண்டவரே உங்களுடைய சபை என்று அங்கீகரித்தாலே அவனை போல அழுது கொண்டு இருக்கிறவர்கள். நானு இந்த குறிப்பை வாசித்தோடனே எனக்கு மனசுல ரொம்ப பாரமாயிட்டேன். இவைகளெல்லாம் அடையாளங்களாய் பார்த்து ஆண்டவர் வரப்போறாருங்கிற ஒரு ஆர்ப்பரிப்பு தான் இருந்தது. ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு. ஆனா எனக்கு முத்திரை கிடையாதான். என் சபை அழியுது, என் தேவனுடைய சபை அழியுது. ஐயோ, இங்க இருக்கிற ஜனங்களை நிர்மூலமாக்கப்பட போகிறார்கள். அவர்களுக்கு நித்திய தீர்ப்பு உண்டாக போகிறது. ஐயோ, பாபிலோன் பின்பாய் போகிறது, ரோமம் ஏற்கிறது என்று சொல்லி கண்ணீர் விடுகிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் மாறணும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, காலம் கொச்சமாயிருக்கிறது. உலகம், சாத்தான் உலகத்திலே ஞாயிறு ஓய்வை கொண்டு வருவதற்கு தீவிரமாய் வேலை செய்கிறான். ஒரு பொது நலன் கருதி உலகத்தை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்பதற்காக, பூமியை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சொல்கிறார், பூமியை அழிவை உண்டாக்கி நான் உலகத்தை ஒன்றிணைப்பேன் சொல்லி கரெக்டா இருக்கு. Things are going to be fulfilled. சபையை பார்க்கும்போது சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன சபைக்குள் கத்தோலிக்கர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். கத்தோலிக்கர் மீது பரிவு காட்டுகள் நிரம்பி இருக்கிறார்கள். இதை பார்த்துட்டு ஐயா சபை விழுந்துச்சு, அவனெல்லாம் வெளியே வந்து ஏன்டா காணிக்க கொடுத்துரு அப்படின்னு சொல்ல சுயாதன ஊழியக்காரர்கள் இருக்காங்க தெரியுமா? அவனும் விட மாட்டான், அவனும் போக மாட்டான், அவன் கூட போறவனும் போக மாட்டான். இல்ல சபையில வழிநடத்துறதுக்காக ஐயோ சபையில பதர் இருக்கும், களை இருக்கும், எப்படி இருந்தாலும் இந்த சபை தான் ஒழித்து முடிக்க போகிறது, ஆகினால் இந்த சபையோட கூட போகணும்னு சொல்லி வெத்து வெத்துப்பா ஓடுறதுக்கு பிரயாசப்படுறான் தெரியுமா? அவனையும் அப்படிப்பட்ட நோக்கத்துக்கு ஓடுறது போக போறது இல்லை. இல்ல சபைக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னா, என்ன நடக்கட்டும், எதுனாலும் நடக்கட்டும், நாங்க எதுவும் பாச மாட்டோம் அப்படின்னு அந்த பாட்டுக்கு ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சுயாயிரம் ஊழிய கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? தசம வாகனம் வாங்கி சாப்பிட்டு அவனும் போக மாட்டான். எங்க இருக்கானியே தெரியாதுங்க. எங்க இருக்கானியே தெரியாத தீர்க்கதரிசி அந்த நபரை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த தீர்க்கதரிசி அந்த தரிசனத்தில் அந்த கனவுல அந்த நபரை அடையாளப்படுத்துகிறார்கள். சபையினுடைய அழிவை பார்த்து, சபையினுடைய விளைவை பார்த்து ஆண்டவரிடத்த கண்ணீரோடு பெருமூச்சோடு அழுகிறவர்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாவத்தை பாவமாக சுட்டிக்காட்டி, அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஆலோசனை சொல்ல வேண்டிய இடத்துல ஆலோசனை சொல்லி, கடிது கொள்ள வேண்டிய இடத்துல கடிது கொண்டு ஆண்டவருடைய வேலையை செய்யும் பொழுது ஐயோ என் தேவனுடைய சபை விழப்போகிறதே, ஆண்டவரே இந்த சபை உம்முடைய சபை அல்லவா, நீர் இந்த சபையை உம்முடைய காலத்தில் எடுத்துக்கொண்டு வழிநடத்துற வரைக்கும் இந்த சபை நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த சபையின் மீது பற்றுதலும் பாரமும் உடையவனாய் காணப்பட்டு அதை தாங்குகிற அனுபவம் இருக்கு பாருங்க. That person is going to be saved. எனக்கு அன்புடைய பிள்ளைகளே, காலம் நிறைவேறிச்சு, ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து தம்முடைய சபையை நேசித்தது போல நேசிக்கணும். என்னை சுற்றி இருப்பவர்களின் பார்வையில் என் மீது அனுதாபம் அல்லது பரிதாபத்தை பார்க்க முயற்சித்தேன். மற்றவர்கள் என்னை கவனிக்கிறார்கள்,
என்று மற்றவர்கள் என்னை கவனிக்கிறார்கள் என்று பயப்படாவிட்டால் என்னுடன் பேசி ஆறுதல் படுத்துவார்கள் என்று நான் நினைத்து பலரின் முகங்களை குறித்தேன். ஒழிச்சுக்கிட்டு வரலாம்னு நினைக்கிறான். நான் கூட்டத்திலிருந்து தப்பிக்க ஒரு முயற்சி செய்தேன். ஆனால் நான் கவனிக்கப்பட்டதை பார்த்து நான் என் நோக்கத்தை மறைத்து விட்டேன். இப்ப தப்பிக்க முடியாதுங்க. தோணும் இந்த சபையை விட்டு போயிடலாம். இப்ப போக முடியாது. இப்ப போக முடியாது. ஆண்டவர் இந்த சபைக்காக நியமித்திருக்கிற காலம் வரைக்கும் இருந்தான். நான் சத்தமாக I cannot do anything. பாதர் என்னை சூழ்ந்து இருக்கும் போது, துன்மார்க்கம் என் சபையை சூழ்ந்து இருக்கும் போது நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் தப்பிக்க முடியாது. நான் உள்ளைத்தான் இருக்க வேண்டும். என்னால செயல்பட முடியாது. நான் ஊழியத்தை செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யறதுனே தெரியாம திகைத்துக் கொண்டிருப்பேன். நான் அழுகிறதை தவிர வேற ஒன்றுமில்லை. நான் சத்தமாக ஆரம்பித்தேன். இந்த ஒண்ணுதான் நீங்க செய்ய முடியும். இந்த ஒன்றைத்தான் நீங்கள் செய்ய முடியும். நான் என்ன செய்தேன் அல்லது நான் என்ன சொன்னேன் என்று அவர்கள் என்னிடம் சொன்னார் மட்டுமே. நான் சொன்ன வார்த்தை மாதிரி ரிப்பீட் பண்றேன். அதை நான் புரிஞ்சுக்கிட்டது. நான் என்னப்பா சொன்னேன்? என்னை இப்படி ஒதுக்குறீங்க, இப்படி ஓரம் கட்டுறீங்க, என் சத்தத்தை வெளியே வரவிடாம அடக்குறீங்க. நான் என்ன சொல்லிட்டேன்? ஐயா, சபை இப்படி இருக்குது, இது விழுந்துற போது ஆண்டவர் சபையை நியாயத்திருக்க போறார். ஆண்டவர் சபையை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு வழிநடத்த போறார். அவருடைய ஊழியத்துக்கு பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க போகிறார். ஆண்டவர் சபையை சுத்திகரிக்கப்பட போகிறார். ஐயா, கத்தோலிக்க மார்க்கமாக சபை மாறிடும், விழுந்து போயிடும் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்குது, எது நிறைவேறுகிறது. மனதுக்கு வந்தாலும் சொன்ன பேர் என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி இருக்கிறீங்க? அதை நீங்கள் சொன்னால் மட்டுமே. சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு அழுதேன் என்பதை சொல்றாங்க பாருங்க. அதே அறையில் கட்டிலில் தூங்கி கொண்டிருந்தேன். கனவு சத்தமாக அழுவதை கேட்டு என்னை எழுப்பினார். என் தலை என்னை கண்ணீரால் ஈரமாக இருந்தது. சாவிகளின் சுகமான மனச்சோர்வு என்பது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனநிலை நம்மகிட்ட இருக்குதா? இதெல்லாம் படிக்கிறோம்ல. காலமும் சாத்தாய் நியாயராச சட்டத்தை கொண்டு வர்றது கரெக்டா இருக்கு. நடக்க போகுது. சபை சரியா இருக்குது. கிறிஸ்து வரப்போகிற இருக்கிற சந்தோஷம் உள்ளத்துல அப்படி அப்படி எழுப்பி வரும் பொழுது, ஐயா, அந்த நேரம் என் சபை அழிஞ்சுக்குப்பேன். என்னுடைய சகோதரன் அழிந்து விடுவானே. கர்த்தருக்கென்று தீவிரமாய் ஊழியம் செய்தவன் காணாமல் போய் விடுவானே. நான் அழுகிறேனா? கர்மத்தினுடைய பிள்ளைகளை, போப்புவின் சொர்வத்தை வெளிப்படுத்தி அதன் முத்திரையான நியாய ஓய்வு சட்டத்தை பூமியில் அழிவில் இருந்து காப்பதற்காக என்ற பொது நலன் கருதி அமெரிக்கா தேசம் மூலம் உத்தரவிடப்பட்டு உலகம் போப்புவின் பின்பாக செல்லும் போது தேவனுடைய சபையும் அதை ஆதரித்து அதற்கு பிரச்சாரம் செய்யும் என்கிற தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் போது தேவனுடைய சபை கத்தோலிக்கரால் நிறைந்திருக்கும். இப்போது தேவனுடைய சபை நியாய ஓய்வு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கவைகளை போப்புவோடு கைகூறுக்க ஆயத்தமாகி வருவதை பார்க்கும்போது நிச்சயமாக இயேசு வரப்போகிறார் என்பது வெளிப்படுகிறது. சரி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மிக நேர்த்தியாக நம்மளோட கூட பேசுகிறார். நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத சிந்தித்துக் கொள்ள வேண்டும். மிகுந்த பயம் எங்கிடத்துல உண்டு. ஏன் அப்படின்னா, மாயமாலத்தில் சிக்கிடக்கூடாது. எந்த நிலையிலும் மாயமாலத்துக்குள்ள போயிடக்கூடாது. எனக்கு அறிஞர் என்னுடைய பிள்ளைகளை, இயேசு வரப்போகிறார். இதுக்கு பிறகு நான் இந்த ஸ்லைட்ஸ்ல காலத்தை வச்சிருக்கிறேன். இனி அதுக்கு பிறகு இன்னும் சபைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, என் தேவனுடைய சபையை நான் எச்சரிக்க வேண்டும். அதே நேரத்தில் அது மனபாரத்தோடு கண்ணீரோடும் இருக்க வேண்டும். அந்த சபையை எப்படியாவது தாங்க வேண்டும் என்கிற மனபாரம் இருக்க வேண்டும். கிறிஸ்து வரும் மட்டும் அந்த சபை நிலைத்திருக்க வேண்டும் என்கிற மனபாரம். அந்த நிலையில நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னார். ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கு என்று அவருடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதிலே நீங்களும் நானும் பங்கு பெறுவோம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அஹ்,